அவள் வேலை செய்த நிறுவனத்தின் தலைவர் மகளது திருமணம் நகரத்தில் பிரபலமான அபிராமி கல்யாண மண்டபத்தில் நடந்து கொண்டிருந்தது. காலை முகூர்த்தம். நிறுவன ஊழியர்கள் அனைவரும் வந்திருந்தனர். எல்லோரும் பணம் போட்டு வாங்கின வெள்ளி குத்துவிளக்கு பரிசை வண்ண காகிதத்தில் சுற்றி கையில் பிடித்துக்கொண்டு ஒரு பக்கமாக உட்கார்ந்திருந்தார் தலைமை கணக்கர் தாமோதரன். காஞ்சிபுர பட்டும் சைனா சில்குமான அலங்காரத்தில் வந்திருந்த பெண்கள் பக்கத்தில் அவள் உட்கார்ந்திருந்தாள். தாலி கட்டி முடிந்ததும் பந்திக்கு முந்திக் கொண்டு உடனடியாக அலுவலகத்திற்கு அத்தனை பேரும் போய் சேர்ந்தாக வேண்டும். சாப்பாட்டுக்கு விழுந்தடித்துக் கொண்டு ஓடி இடம் பிடிக்கும் சங்கதி அவளுக்கு பிடிக்காது. என்ன செய்வது? அன்று அப்பாவுக்கு மட்டும் கொஞ்சம் சாதம் வடித்து வைத்துவிட்டு அவள் காலை காஃபியுடன் கல்யாணத்திற்கு புறப்பட்டு வந்திருந்தாள். வயிறு பசியால் குழையத் தொடங்கியது. கட்டாயம் என்றில்லாவிட்டால் அவள் திருமணத்திற்கு போவதே இல்லை. அந்த கசப்பான சம்பவத்திற்கு பின் அவளுக்கு கல்யாணம் என்பதே பெருத்த அலர்ஜியாகிவிட்டிருந்தது. கொட்டுமேள சத்தம் மூச்சை அடைத்தது போன்றதொரு உணர்வை உண்டாக்கியது. மலர்களும் சந்தனமும் மணந்த கல்யாண கூடம் என்னென்னவோ எண்ணங்களை உண்டாக்கி அவளை திக்குமுக்காட செய்தது. அந்த கசப்பான நிகழ்ச்சிகள், ஏமாற்றங்கள் அடி வயிற்றிலிருந்து வேதனையாக நெஞ்சை அடைத்தது. தலைவர் வீட்டு கல்யாணம். அலுவலகமே திரண்டு வந்திருக்கும் போது அவள் வராவிடில் நன்றாக இருக்காதே. ஹலோ, இப்பதான் வந்தியா? நான் இன்னொரு முகூர்த்தத்துக்கு ஓடிட்டு இருக்கிறேன். இந்த புடவை எங்க வாங்கின என்று ஒருவரை ஒருவர் விசாரித்து சிரித்து கொண்டிருந்த கலகலப்பான பெண்கள் கூட்டத்திலே அவள் முகம் இறுகி போய் தன்னந்தனியாக யாருடனும் பேசாது உட்கார்ந்திருந்தாள். சில ஆண்டுகளுக்கு முன் நடந்த நிகழ்ச்சி நெஞ்சில் நிழலாட அவள் வேதனையுடன் எங்கேயோ வெறித்து கொண்டிருந்தாள். கொட்டுமேளம் கொட்டுமேளம் யாரோ குரல் கொடுக்க மேள சத்தம் மண்டபத்தை கிடுகிடுக்க செய்த போது அவள் திடுக்கிட்டு விழித்து கொண்டாள். கல்யாண வீட்டு பெண் ஒருத்தி தட்டை நீட்டிய போது கையில் அள்ளி வைத்துக் கொண்டிருந்த பூவிதழ்களை வியர்வையால் கசங்கி விட்டிருந்தன. இருந்த இடத்திலிருந்து அவள் தூவிய மலர்கள் அவளுக்கு முன்னே உட்கார்ந்திருந்தவர்கள் தலை மீது விழுந்தன. அதற்கு பின் கூடியிருந்தவர்களிடையே பெருத்த குழப்பம். ஒருவர் நகர்த்தி கொண்டு மேடைக்கு சென்று தம்பதியரை தனிப்பட்ட முறையில் கைகுலுக்கி வாழ்த்த விரைந்தவர்கள் சிலர். தம் குழந்தைகளையும் மனைவியையும் தள்ளிக்கொண்டு சாப்பாட்டு ஹாலை நோக்கி விரைந்தனர் சிலர். டயட்டில் இருக்க வேண்டாம் என்று அழைத்தவரிடம் நாசுக்காக கூறிவிட்டு வாசலில் நின்ற பெண்கள் கொடுத்த வெற்றிலைப்பாக்கு பையுடன் வெளியேறியவர் சிலர். இது நம்ம வீட்டு கல்யாணம், சாப்பிடவா என்று தட்டெழுத்தர் சரசா தோளை தொட்டு உலுக்க அவள் எழுந்திருந்தாள். சரசா வெகு சாமர்த்தியக்காரி. முன்னதாகவே அவள் கணவர் கஸ்தூரியிடம் ஏற்பாடு செய்து விட்டிருந்தாள். அவர் தாலி கட்டி முடித்தவுடன் சாப்பாட்டு ஹாலுக்கு தாவி முன்பக்கத்து வரிசையான நாற்காலிகளை பிடித்துக்கொண்டு தாம் உட்கார்ந்த இடத்துக்கு அடுத்ததாக இருந்த 3 நாற்காலிகளில் நமது கைக்குட்டை, கைப்பை, ஸ்கூட்டர் சாவி முதலியவற்றை அடையாளமாக வைத்து விட்டார். விழாக்களில் நண்பர்களுக்கு இடம் பிடித்து வைப்பது போல இங்கே சோத்துக்கும் இடம் பிடிச்சிட்டான் தடியன். யாரோ ஒரு வயதானவர் தம்மை வைத்ததை அவன் பொருட்படுத்தவில்லை. சாப்பாடு மிகவும் பிரமாதமாக இருந்தது. ரசித்து சாப்பிட்டாள் சரசா. நம்ம கொடுத்த பரிசு பணத்துக்கு மேல சாப்பிட்டோம் என்று அடிக்குரலில் கூறியபடி சிரித்து கொண்டு எழுந்தாள். ராதா மௌனமாக பின்னால் நடந்து கையை கழுவ குழாய் அருகில் கியூவில் நின்றாள். கை கழுவி வாயை துடைத்துக் கொண்டு வெற்றிலைப்பாக்கை அள்ளிக்கொண்டு வெளியே வந்து மலையாக கிடந்த செருப்பு குவியலில் தன்னுடையவைகளை தேடி அவசரமாக திணித்து கொண்டு வெற்றிலை பாக்கு பையை பெற்றுக்கொண்டு வெளியே செல்ல திரும்பிய போது மின்விசை தந்த அதிர்ச்சி போல அவள் திகைத்து போய் நின்றாள். ஹலோ என்று சிரித்துக்கொண்டு அருகில் வந்து நின்ற லோகநாதனை பார்த்து வியர்த்து விறுவிறுத்து போனாள். முன்னை விட அவன் சற்று பருமனாக காணப்பட்டான். சுருண்ட கிராப்பு முடியிலும் காதோரமும் லேசாக நரை தெரிந்தது. அதை தவிர அவன் அப்படியேதான் இருந்தான். இப்போ நான் சென்னையில தான் இருக்கேன், நீ எங்க வேலை செய்யற? அவன் சகஜமாக கேட்டபோது அவளுக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. அடாத காரியத்தை செய்துவிட்டும் ஆண் பிள்ளை என்ற துணிச்சலில் அவளிடம் வந்து தாராளமாக பேசுகிறானே. இதே தவறை அவள் செய்திருந்தால், திடீரென்று இப்போது சந்திக்க நேர்ந்தால் எத்தனை பயந்து போயிருப்பாள். அவள் தவறு செய்யாதிருந்தும் அவனது சொற்படி நடந்து அவமானப்பட்டும் இப்போது அவனை கண்டு நடுங்குகிறாளே. அப்படியா என்று கேட்டுவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டாள். யாரது அந்த மன்மதன்? சரசா வேடிக்கையாக கேட்டபோது அவள் மனம் நெருப்பாக எரிந்தது. மன்மதன் என்றுதான் அவனை கண்டு அவள் ஒரு சமயம் மயங்கி போய்விட்டிருந்தாள்.
அந்த வேஷம் கலைந்து வில்லனாகி வெகு காலம் ஆயிற்றே. எங்க ஊர்க்காரர் என்று சுருக்கமாக கூறிவிட்டு சரசாவுடன் வேகமாக வெளியே நடந்து விட்டான். கொஞ்ச தூரம் சென்ற பின் மெல்ல திரும்பி பார்த்தபோது அவன் அந்த திக்கையே பார்த்து கொண்டு நிற்பதை உணர்ந்து மனம் பதைத்தது. அன்று முழுவதும் அவளுக்கு வேலையே ஓடவில்லை. சதாசிவம் அண்ட் கோவில் அவள் ஒரு கணக்கராக சேர்ந்து ஆண்டுகள் சில சென்று விட்டிருந்தன. தலைமை கணக்கர் தாமோதரனுக்கு அவளது வேலையில் மிகவும் நல்ல அபிப்பிராயம் இருந்தது. அங்கு வேலை பார்த்த மற்ற பெண்களில் அவள் வித்தியாசமானவளாக இருந்தாள். நேரத்தோடு அங்கு போனாள். கொடுத்த வேலையை சட்டென்று தவறுகள் ஏதுமன்றி முடித்து கொடுத்தாள். ஒப்பனைகள் அதிகமில்லாத போதிலும் பார்க்க பளிச்சென்று இருந்தாள். சக ஊழியரிடம் மிக்க மரியாதையாக நடந்து கொண்டாள். ஆனால் ஏனோ அவளது முகத்திலே இனம் காணாத ஒரு சோகம் அப்பிக் கொண்டிருந்ததை அவர் கவனிக்க தவறவில்லை. பெற்ற தாய் கொஞ்ச காலத்திற்கு முன் இறந்து போனாள் என்று கேள்விப்பட்டிருந்தார். அந்த இழப்பின் துயரமோ, அவளது ஒரே அண்ணன் காமாலை காய்ச்சலில் இறந்து விட்டான் என்று சொன்னார்கள். அந்த பேரிழப்பின் துக்கமோ என்று எண்ணி உள்ளூர அனுதாபப்பட்டார். அன்று அவள் செய்த வேலையில் பல தவறுகள் காணப்பட்டன. உடனடியாக மேனேஜர் பார்வைக்கு அனுப்ப வேண்டிய ஃபைல்களை அடியில் வைத்துவிட்டு தேவையற்றவைகளை மேலே அடுக்கி அனுப்பிவிட்டிருந்தாள். சிறிய கணக்குகளில் கூட தவறு காணப்பட்டது. அடிக்கடி எங்கேயோ பிரமிப்புடன் வெறித்து கொண்டிருப்பதை கண்டார். இந்த பெண்ணுக்கு இன்று என்ன வந்துவிட்டது? மற்ற எல்லோரும் தலைவர் வீட்டு கல்யாணத்தை பற்றி விமர்சித்துக் கொண்டு மகிழ்ச்சியாக காணப்படும் சூழ்நிலையில் இவள் முகத்தில் ஏன் இந்த துயரம்? வேலையில் ஏன் தவறுகள்? ஏம்மா, உடம்புக்கு என்ன? அனுசரணையாக வந்து கேட்டார். ஒண்ணுமில்ல சார், பதட்டமாக பதிலளித்தாள். உடம்புக்கு ஏதாச்சுன்னா 1/2 நாள் லீவ் போட்டு போமா. தாத்தாவுக்கு தலைநோவு, பாட்டிக்கு பல்வலின்னு லீவ் போடுற பழக்கம் கிடையாதே. கனிவுடன் அவர் சொன்னபோது அவள் மறுத்தாள். ஒண்ணுமில்ல, லேசாக உடல்ல அசதி. நைட்டு சரியா தூக்கம்ல. எங்க பக்கமெல்லாம் ரொம்ப கொசு உபத்திரவம் என்று கூறிவிட்டு பரபரப்புடன் ஃபைல்களை புரட்டினாள். அன்று மாலை வீட்டிற்கு போக புறப்பட்டவள் மனதிலே சட்டென்று ஒரு நினைவு வந்தது. அந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் அவள் எந்த ஒரு குழப்பம் ஏற்பட்டாலும் சாரதா அம்மாவிடம் ஆலோசனை கேட்பது வழக்கம். பெருத்த ஆபத்திலிருந்து அவளை காப்பாற்றியவள் அந்த அம்மாள். அத்துடன் மட்டுமா, அந்த நிறுவனத்தில் வேலை தேடி கொடுத்து உதவியவள். அவளுக்கு பலரை தெரிந்திருந்தது. எந்த உதவியையும் தயங்காது செய்ய முன்வந்த ஒரு பரோபகார சிந்தனை உடையவளாக இருந்தாள். தாங்கள் வசித்த ராயப்பேட்டை தாக்கூரப்பன் தெருவுக்கு போகும் முன் வழியில் இறங்கி சர் சதாசிவம் நெடுஞ்சாலைக்குள் புகுந்து காவேரி நர்மதா மென்ஷனை அடைந்தாள். மூச்சிறைக்க 3வது தளத்திற்கு படியேறி அந்த எண் பிளாட்டின் முன் வந்து அழைப்பு மணியை அழுத்தமாக அமுக்கினாள். கதவை திறந்த சாரதாவின் முகமெல்லாம் ஒரே சிரிப்பு. வாம்மா, பார்த்து ரொம்ப நாளாச்சு என்று கதவை அகல திறந்து அவள் நுழைய இடம் விட்டு ஒதுங்கி நின்றாள். அவள் உள்ளே நுழைந்தவுடன் கதவை தாளிட்டு கொண்டு முன் அறைக்கு வந்தாள். என்ன சங்கதி? ஏதோ சொல்ல வந்திருக்கேன்னு தெரியுது, உட்காரு என உபசரித்தபடி சோஃபா ஒன்றில் சாய்ந்து கொண்டாள் சாரதா. பதறாமல் சங்கதியை நிதானமா சொல்லு, கேட்கிறேன், பரிவுடன் சொன்னாள் சாரதா. நெற்றி மீது பூத்திருந்த வியர்வையை துடைத்து கொண்டாள் ராதா. வாயை திறக்கும் முன் தொண்டை காய்ந்து விட்டது போன்றதொரு உணர்வு. எங்க முதலாளி வீட்டுக்கு கல்யாணத்துல நான் லோகநாதனை பார்த்தேன். சொல்லி முடிப்பதற்குள் அவளுக்கு மூச்சு முட்டியது. அதனால் என்ன, அவன் பேயா பிசாசா பயந்து போறதுக்கு? சாரதா சிரித்தாள். அந்த பழைய சங்கதி அப்படியே குபீர்னு நெஞ்சில ஒரு நீர்வீழ்ச்சி போல நினைவுல வரவே மனசு ரொம்ப வேதனைப்பட்டது. ஹலோன்னு அவன் ஒண்ணுமே நடக்காதது போல என்கிட்ட பேச வந்தான். நீயும் ஹலோன்னு பதில் சொல்லிருக்கலாமே. அதான முடியல. அவனை பார்த்ததும் அவமானமும் ஆத்திரமும் நெஞ்ச அடைச்சுது. அழுக வந்தது. ரொம்ப சிரமப்பட்டு அடக்கிக்கிட்டேன். லோகநாதன் இங்க சென்னைக்கு வந்திருக்கான் போல தெரியுது. அவன் எங்க முதலாளி வீட்டு கல்யாணத்துக்கு வந்ததை பார்த்தா அவங்களுக்கு வேண்டியவனா இருப்பான் போல இருக்கு. ஒரு சமயம் அவன் என்ன அலுவலகத்துல வந்து சந்திக்க நேர்ந்தா என்னோட பேசினா நான் எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியல. எங்க நிறுவனத்துல உள்ள மத்த ஊழியர்களுக்கு அந்த பழைய சங்கதி தெரிஞ்சிடுச்சுன்னா என் மானம் சிந்தி போகுமே. சாரதாம்மா, எனக்கு அவனை பார்த்ததும் அவமானம் தாங்கல. ஒரே நடுக்கமா போயிட்டுது. சொல்லிவிட்டு தாங்க முடியாது ராதா விசும்பினாள். உன்னை பார்த்த லோகநாதன் பழைய சங்கதியை நினைச்சு கொஞ்சம் வெக்கப்பட்டிருக்கணும். அதுக்கு மாறா அவன் சிரிச்சு பேச முயற்சி பண்ணிருக்கான். இதுதான் ஒரு வேடிக்கை. தவறான காரியங்கள்ல ஒரு ஆணும் பொண்ணும் ஈடுபடும் போது ஆண் எப்பவுமே நிலைமையை சமாளிச்சுக்கிறான். பொண்ணுதான் அப்படியே மனசு ஒடிஞ்சு போறா. இது ஒரு பைத்தியக்காரத்தனம். நீ பழச உதறிட்டு நிமிர்ந்து நடக்கணும்.
அவனை பார்த்தா பதிலுக்கு புன்னகைச்சு 2 வார்த்தை பேசணும். அது அவசியமா சாரதாம்மா? எனக்கு தோணுது. அந்த லோகநாதன் உன்கிட்ட பேச மறுபடியும் ட்ரை பண்ணுவான். உன்னை ஒரு சமயம் உன் அலுவலகத்திலே வந்து பார்த்தாலும் வியப்படைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. என்ன இனி ஏன் அவன் தொடர்பு கொள்ளணும்? ஒரு சபலம். சின்ன வயசுல துணிவில்லாம வீட்டை விட்டு ஓடிட்டோமே, இப்போ முயன்று பார்க்கலாமேன்னு தான் அல்ப ஆசை. ரொம்பவே துணிச்சல் தான். அப்படி அவன் என்ன பார்க்க வந்தா பேசினா, உன்னை பார்க்க வந்தா தாராளமா வரட்டும். பேசினா பதில் அழகா சொல்லு. ஏதானும் சிக்கல் ஏற்பட்டா நான் இருக்கேன், வந்து என்கிட்ட சொல்லிக்கோ, தீர்த்து வைக்கிறேன். சாரதா சிரித்தாள். சிறிது நேரத்தில் விடை பெற்று கொண்டு ராதா கிளம்பினாள். அவள் வீட்டுக்குள் வருவதற்குள் நன்றாக இருட்டிவிட்டது. வாசலிலேயே அப்பா வந்து நின்று கொண்டிருந்தார். என்னம்மா இன்னைக்கு ரொம்ப நேரமாயிட்டுது என்றார். அவள் ஆமாப்பா, பஸ் இன்னைக்கு ரொம்ப லேட்டா தான் கிடைச்சது என்றாள். ராயப்பேட்டை தாக்கூர் தெரு நெடுஞ்சாலைக்குள்ளே ஓடிய ஒரு சந்து. இன்னமும் கட்டட விற்பனையாளர்கள் கண்களில் படாது 10 ஓட்டு கூரை வீடுகளை நெருக்கமாக தன்னுள் அடக்கி கொண்டிருந்த ஒரு மொட்டை சந்து அது. கடைசியாக இருந்த அவர்களது வீடு நிறையவே பழுதடைந்து விட்டிருந்தது. அப்பா வேலையிலிருந்து ஓய்வடைந்த போது கிடைத்த ப்ராவிடன்ட் ஃபண்ட் தொகையை போட்டு வாங்கிய வீடு. பழுது பார்த்து வைத்துக் கொள்ள முடியாத பற்றாக்குறை பட்ஜெட்டில் ஓடியது அவர்கள் வாழ்க்கை. அண்ணன் விட்டு போன இன்சூரன்ஸ் தொகை, அப்பாவின் சேமிப்பு, இவைகளில் கிடைத்த வட்டியும் அவளது சம்பளமும் தான் அவர்களது வாழ்க்கையை பாதுகாத்தன. அக்காவுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே திருமணமாகிவிட்டிருந்தது. பம்பாயில் அவள் வசித்துக் கொண்டிருந்தாள். ஓரளவு வசதியாகத்தான் வாழ்ந்தாள் அக்கா. 6 மாதத்திற்கு ஒரு தடவை ஒரு கார்டு போட்டாலே அதிகம். பண்டிகை, பிறந்த நாள் என்று எதற்கும் ஒரு 2 ரூபாய் காசை அவளிடம் இருந்து ராதா எதிர்பார்க்க முடியாது. அக்காவுக்கு பிறந்த வீட்டை பற்றி அக்கறை குறைவு. ஆனால் ஆலோசனைகள் அதிகம் சொல்ல வந்து விடுவாள் தாராளமாக. அண்ணனுக்கு பின் வீடு பிற்காலத்தில் பெண்கள் இருவரைத்தான் சேரும் என்பது அவளுக்கு தெரியும். அந்த ஒரு காரணத்திற்காக அவள் பிறந்தகத்தின் தொடர்பை விடாது பற்றி கொண்டிருந்தாள். வீட்டுக்குள் நுழைந்தவள் நடையில் செருப்புகளை கழற்றி வைத்துவிட்டு முற்றத்தில் இறங்கி கால்களை கழுவிக்கொண்டாள். குளியலறைக்கு விரைந்து வாளியில் நிரப்பி வைக்கப்பட்டிருந்த பச்சை தண்ணீரில் குளித்துவிட்டு கொடியில் கிடந்த சேலையை எடுத்து உடுத்திக்கொண்டு முடியை வாரி முடிச்சிட்டு பொட்டு வைத்துக் கொண்டு சமையலறைக்குள் புகுந்தாள். அவள் வேலையிலிருந்து வந்து சமைத்தால்தான் இரவு சாப்பாடு நடக்கும். அப்பாவுக்கு சில ஆண்களைப் போல அடுப்பருகில் நின்று எதுவும் செய்ய தெரியாது. பாலை வாங்கி வந்து பால் பொட்டலத்தை பிரித்து பாலை காய்ச்சி மேடை மீது இறக்கி வைத்து விடும் வேலையோடு அவர் வெளியே வந்து விடுவார். கோதுமை மாவை அள்ளி கிண்ணத்தில் போட்டு நீர் ஊற்றி துளி உப்பு போட்டு வேகமாக பிசைந்து உருட்டினாள். கூடையில் கிடந்த வெங்காயத்தை நறுக்கி வைத்துவிட்டு உருளைக்கிழங்கை வேக போட்டாள். அப்பா கூடத்தை கடந்து தமக்குள்ளே அபிராமி அந்தாதியை முணுமுணுத்துக் கொண்டிருந்த சமயம் அவள் சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு மசாலா கறியும் செய்து முடித்து விட்டாள். வழக்கம் போல கூடத்து தரையில் இருவரும் சாப்பிட அமர்ந்திருந்தனர். அப்பாவுக்கு சூடாக சப்பாத்தி கறியும் பரிமாறிவிட்டு அவள் தன் தட்டுடன் உட்கார்ந்து கொண்டாள். அப்பா சாப்பிட்டு முடித்ததும் கை கழுவி விட்டு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டார். சமையலறை வேலைகளை விரைவாக முடித்துக்கொண்டு அவள் கூடத்து தரையில் படுக்க பாயை பரப்பிக் கொண்டு உட்கார்ந்த போது அப்பா தொண்டையை கனைத்தார். உன் அக்கா லெட்டர் போட்டிருந்தா என்றார் மெல்லிய குரலில். சூழ் கொட்டினாள் அசட்டையாக. அவளுக்கு என்னவோ கொஞ்ச நாளா உடம்பு சுகமில்லையா, இங்க வந்து நம்மளோட 1 மாதம் தங்கி வைத்தியம் பண்ணிக்க போறாளாம். திடுக்கிட்டு போனாள் ராதா. அக்கா வருகிறாள் என்றால் அதிகப்படியான செலவாயிற்றே என்று பதட்டம். பம்பாயில் இல்லாத டாக்டர்களா? ஏளனமாக கேட்டாள். அங்க அவளை பார்த்துக்க யாரும் இல்ல, இங்கன்னா நீயும் நானும் இருக்கோமே, அதனால வரா. ஆபீஸ்க்கு போகாம நான் அக்காவை பார்த்துக்கிட்டு வீட்டோட இருக்க முடியுமா? எரிச்சலோடு கேட்டபடி தலையணை மீது சாய்ந்தாள். அவளுக்கும் அக்கா மாலதிக்கும் இடையே சுமூகமானது ஒரு உணர்வு என்றும் இருந்ததில்லை. அக்காவுக்கு அவள் மீது என்றுமே சிறிது பொறாமை. தன்னை விட ராதா படித்து விட்டிருக்கிறாள் என்றதொரு மனக்குறை. அழகாக இருக்கிறாள் என்றதொரு பொறாமை. சின்ன வயதிலேயே அவள் தங்கையுடன் போட்டி போட்டவள். கல்யாணமாகி புக்ககம் போன பின்பு ஒரு தடவை அவள் பிறந்த வீட்டில் சீராட வந்த சமயம் அந்த வெறுப்பான நிகழ்ச்சி நடந்தபோது அக்காதான் அண்ணனை ரொம்ப தூண்டி கொடுத்து ஆர்ப்பாட்டங்கள் செய்து அவளை மிகவும் அவமானப்படுத்தினாள். அக்கா மாலதி இப்பொழுது எதற்காக இங்கே வர வேண்டும்? பற்களை கடித்துக்கொண்டு படுக்கையில் புரண்டாள். மறுநாள் காலை அவள் அலுவலகத்திற்குள் நுழைந்து தன் ஆசனத்தில் அமர்ந்தாள். பஸ் நிலையத்தில் இருந்து வேகமாக நடந்து வந்த களைப்பை நிவர்த்தி செய்து கொள்ளும் முன்
அலுவலக பையன் ஓடி வந்து அழைத்தான். தலைமை கணக்கர் அறை போன்ல உங்களை யாரோ கூப்பிடுறாங்க. விருக்கென்று மற்ற ஊழியர்கள் அவளை நிமிர்ந்து பார்த்தனர். காலை வேளை. வேலை ஆரம்பிக்கும் முன் அவளை யார் அழைக்கிறார்கள்? அவர்களது தலையை ஆவல் குடைந்தது. தலைமை கணக்கர் மேனேஜரின் அறைக்கு போயிருந்தார். அவசரமாக போனை கையில் எடுத்தாள். மனம் பரபரத்தது. வீட்டை விட்டு வரும்போது அப்பா நன்றாகத்தானே இருந்தார். தொலைபேசியில் யாராவது அழைத்தால் அவளுக்கு எப்பொழுதும் அப்பாவை பற்றிய கவலைதான். யாரோ லோகநாதனா உங்களோட பேசணும்னு கூப்பிடுறாரு. ரிசப்ஷனிஸ்ட் மெல்லிய குரலில் தேனாக குழைந்தாள். அந்த வேளையில் லோகநாதன் அவளை எதற்காக அழைக்க வேண்டும்? கீழ் உதட்டை கழித்துக் கொண்டு அவள் சரி பேசுறேன், லைன் கொடுங்க என்றாள். லோகநாதன் பேசுறேன், ஞாபகம் இருக்கா? கரகரத்தது மறுபக்கம் அவனது குரல். நல்லா ஞாபகம் இருக்கு. நான் இறக்குற வரைக்கும் மறக்கக்கூடிய பேரா? வெடுக்கென்று சொல்ல வேண்டும் என்று ஆத்திரத்தில் குமைந்தாள். என்று மெல்லிய குரலில் முறகினாள். நேத்து கல்யாணத்துல பார்த்தேன், பேசணும்னு ஆவலா இருந்துச்சு. எனக்கு ஆவல் இல்ல, ஆத்திரமா இருந்தது. உரத்த குரலில் கத்த வேண்டும் போல எரிச்சல் பற்றி கொண்டு வந்தது அவளுக்கு. எனக்கு வேலை இருக்கு, என்ன பேசணும்னு சட்டுன்னு சொன்னா என்றாள் வெறுப்புடன். உன்னை நான் சந்திச்சு பலவும் பேச விரும்புறேன். எங்க உன்னை பார்க்கலாம்? ரொம்ப முக்கியம். அதுக்கு அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதானே? போனை வைத்து விட்டு திரும்பினாள். நெஞ்சு படபடவென்று அடித்துக் கொண்டது. லோகநாதனுக்கு வெட்கமே இல்லை. அத்தோடு அலாதி துணிச்சல் என்று எண்ணியபடி தன் இருக்கையில் போய் அமர்ந்தாள். ஃபைல் ஒன்றை எடுத்துக்கொண்ட போது உள்ளங்கைகள் வியர்த்து விட்டிருந்ததை உணர்ந்தாள். இதென்ன புது தொல்லை அவளுக்கு? இருக்கிற பிரச்சனைகள் போதாதா? வெகுட்டபடி வேலையை கவனிக்க தொடங்கினாள். அந்த நிறுவனத்தில் வேலை ஏற்று வருடங்கள் 6 ஆகிவிட்டிருந்தன. அவள் உண்டு, அவள் வேலை உண்டு என்று அடக்கமாக நடந்து கொள்ளும் பெண் ஊழியர் என்ற பெயரை அவள் சம்பாதித்து விட்டிருந்தாள். யாரும் அவளிடம் வேடிக்கையாக பேச முன்வந்ததில்லை. அவளும் மற்ற பெண் ஊழியர்களிடம் நெருங்கி தோழமை பூண்டு ஊர்க்கதைகளை அளந்து கொண்டிருந்ததில்லை. ஆண் ஊழியர்களிடம் இன்னமும் கொஞ்சம் எட்டவே இருந்து பழகினாள். அலுவலக சம்பந்தப்பட்ட காரியங்களை பேசுவதை தவிர இன்று வெயில் அதிகமாயிருக்கு என்று கூட அவள் பேச்சை தொடர்ந்ததில்லை. ரொம்ப கர்வம் பிடித்தவள் என்று மற்ற பெண் ஊழியர்கள் நினைத்தனர். சரியான 10ஆம் பசலி என்று ஆண் ஊழியர்கள் அவளை அளந்து வைத்தனர். எங்கேயோ டெல்லியில் வேலை செய்வதாக லோகநாதனை பற்றி எப்பவோ கேள்விப்பட்டிருந்தாள். இப்போது திடுதிப்பென்று அவன் ஏன் சென்னைக்கு வந்தான்? வந்தவன் அவளை தொடர்பு கொள்ள முயல்வதின் நோக்கம்? மனது குழம்பிக் கொண்டே இருந்தது. பகல் உணவு நேரத்தின் போது சாப்பாட்டறையில் எப்பொழுதும் உட்காரும் மேஜை அருகே வந்து உட்கார்ந்து கொண்டு தோள் பையில் இருந்த டிஃபன் டப்பாவை எடுத்து திறந்தாள். காலை புறப்படும் முன் அவசரமாக டப்பாவுக்குள் இழுத்து போட்டுக் கொண்டிருந்த இட்லிகள் மிளகாய் பொடியும் எண்ணெயுமான அபிஷேகத்தில் சாப்பிட தயாரான பதத்தில்தான் இருந்தன. ஆனால் அவளுக்கு வயிற்றை குமட்டி கொண்டு வந்தது. ஒரு சிறு வில்லல் இட்லி தொண்டையை அடைத்தது. சட்டென தண்ணீரை ஒரு வாய் குடித்துவிட்டு டப்பாவை மூடிவிட்டு எழுந்தாள். கீழே இறங்கிச் சென்று அலுவலகத்திற்கு வாசற் பக்கம் வந்தாள். டப்பாவில் இருந்த இட்லிகளை குப்பை தொட்டியில் போட அவளுக்கு மனமில்லை. சிரமப்பட்டு சம்பாதித்த பணத்தை கொண்டு வாங்கிய பொருளில் தயாரித்த உணவு அது. குப்பை தொட்டியை எட்டி பார்த்து ஏமாந்த வண்ணம் சுற்றி கொண்டிருந்த சொரிநாய் ஒன்றின் முன் அவைகளை எடுத்து விட்டெறிந்தாள். வாலை ஆட்டியபடி ஒரே பாய்ச்சலில் இட்லி ஒன்றை கவ்வி வேகமாக விழுங்கிவிட்டு மற்றதை தூக்கி கொண்டு அது சாலை ஓரத்திலே விரைந்தது. டப்பாவை கழுவி துளைத்து பைக்குள் போட்டுக்கொண்டு கையை கழுவிக்கொண்டு தன் ஆசனத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். பகல் நேர வேலை ஆரம்பிக்கும் வரை பொழுது நீண்டு கனத்து தொலைந்தது. அன்று மாலை அவள் வீட்டுக்கு வந்தபோது முற்றத்தில் அக்கா உட்கார்ந்திருப்பதை கண்டாள். கடிதத்தில் கண்டபடி அவள் உடலமை நலமின்றி இருக்கவில்லை. அலுமினிய தட்டு ஒன்றில் வேர்க்கடலையை நிறைத்து வைத்துக் கொண்டு அவள் சாவதானமாக கொறித்து கொண்டிருந்தாள். அப்பா ஆசைப்படுவார். நாளேடுகளை படிக்கும்போது நடுவே வாயில் 2 கடலையை உரித்து போட்டு மென்றபடி ஊர் சங்கதிகளையும் சேர்த்து மெல்லும் பழக்கம் அவருக்கு. அப்பாவுக்காக அவள் 2 தினங்களுக்கு முன் வழியில் சிறப்பு அங்காடியில் வாங்கி வந்த வேர்க்கடலையை வறுத்து ஒரு டின்னில் போட்டு வைத்திருந்தாள். வந்ததும் வராததுமாக அக்கா அடுப்பங்கரையை துருவி பார்த்து அதை எடுத்து வைத்துக் கொண்டு தின்று தீர்க்கிறாளே. அக்கா எப்ப வந்தீங்க? கேட்டபடி குடையை மடக்கி கொண்டு உள்ளே வந்தாள். கால வண்டிக்கு தான் வந்தேன். என்னோட கூட எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் வந்துச்சு, அனுகூலமா போச்சு. அவங்கள அழைக்க உறவினர் கார் கொண்டு வந்திருந்தாரு. அதுல எனக்கும் இடம் கிடைச்சது. கொண்டு வந்து வாசல்ல விட்டு போனாங்க.
ரொம்ப நல்லவங்க. அக்கா கடலையை அரைத்து கொண்டே பேசினாள். தனக்கு உதவி செய்கிறவர்கள் எல்லோரும் மாலதிக்கு மிகவும் நல்லவர்கள். உதவி செய்ய சாத்தியப்படாதவர்கள் மகா பொல்லாதவர்கள். உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட காட்டணும்னு கடிதம் எழுதினீங்களே. விசாரித்தபடி கைகளை கழுவி கொண்டாள். ரத்த சோகன்னு அங்க பார்த்த டாக்டர் சொன்னாரு. அங்க வைத்தியம் செய்ய சாத்தியப்படல. அதனால இங்க புறப்பட்டு வந்திருக்கேன். அப்பா இருக்கிற வரைக்கும் பிறந்த வீடுன்னு நாம கொண்டாடிக்க முடியும். அதுக்கப்புறம் என்று பெருமூச்செறிந்தபடி எழுந்தாள். முன்னை விட அக்கா மாலதி ஒரு சுற்று பருமனாகவே காணப்பட்டாள். கன்ன கதுப்புகள் பளபளக்க, சொடுக்கினால் ரத்தம் தெறிக்கும் போன்று ஆரோக்கியத்தில் இருந்தாள். அக்கா வந்து விட்டிருக்கிறாள் என்று ஆனந்தப்படுவதை விட அவளால் ஆகப்போகும் செலவை கணக்கிட்டு அவள் மனம் கலங்கியது. நல்ல பொண்ணு நீ. அப்பாவுக்கு மட்டும் கொஞ்சம் சமைச்சு வச்சுட்டு போயிருக்கிற. வந்ததும் வராததுமா பசியில நான் துடிச்சு போயிட்டேன். அப்பாவும் நானும் இருந்ததை பகிர்ந்து சாப்பிட்டோம். ஆமா, காஃபி பவுடரை எங்க வச்சிருக்க? அப்பாவுக்கு வீட்டை பத்தி ஒண்ணுமே தெரியல. எனக்கு பகல் பொழுது தலைவலி வந்துட்டுது. பக்கத்து ஹோட்டல்ல இருந்து அப்பா எனக்கு காஃபி வாங்கிட்டு வந்து தந்தாரு. டிஃபனுக்கு ஒண்ணுமே இல்ல. டப்பால இருந்து பிஸ்கட் சிலதை தின்னேன். பொழுது போல வேர்க்கடலைய கொஞ்சம் அள்ளி போட்டு உட்கார்ந்தேன். இதோ வரேன் என்றபடி குளியல் அறைக்குள் புகுந்தாள் ராதா. அழையாத வீட்டுக்கு நுழையாத விருந்தாளியாக புறப்பட்டு வந்திருக்கிறாள் அக்கா. போகட்டும், வந்தவள் வெட்டியாக உட்கார்ந்து பொழுதை ஓட்டாது அலுவலகத்திலிருந்து தங்கை களைத்து போய் வருவாளே என்று கவலைப்பட்டு இரவு உணவை தயாரித்து வைத்திருக்க கூடாதா? இப்படி படு சோம்பேறியாகவா இருக்க வேண்டும்? பற்களை கடித்து கொண்டு பொங்கி வந்த தன் சினத்தை அடக்கியபடி வேகமாக குளியலை முடித்துக் கொண்டாள். மாற்றுடையில் கூடத்திற்கு வந்த சகோதரியை பார்த்து மாலதி புன்னகைத்தாள். அம்மா போல நீ நல்லா ரசம் வைப்ப. ரயில் பயணத்துல உடம்பு அடிச்சு போட்டா போல இருக்கு. கொஞ்சம் ஜீரக ரசம் வச்சு அத்தோட கொஞ்சம் பருப்பு துவையலும் செஞ்சிடு என்றாள். நாள் முழுவதும் உழைத்து அலுத்து சலித்து வந்திருக்கும் அவளை இப்போது அம்மியை பிடிக்கச் சொல்கிறாளே. ஆத்திரமாக வந்தது அவளுக்கு. வந்ததும் வராததுமாக அவளோடு சண்டையை ஆரம்பிப்பதா என்று எண்ணி கோபத்தை அடக்கி கொண்டு சமையலறைக்குள் புகுந்தாள். அப்பாடி, கார சாரமா இது போல ரசம் சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு என்று சப்பு கொட்டி கொண்டு கூடத்து தரையில் வந்து உட்கார்ந்து விட்டாள். சமையலறையை ஒழுங்கு செய்து கொண்டிருந்த தங்கைக்கு கூட சிறிது உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணமே தோன்றவில்லை. மாலதிக்கு எப்போதும் சுயநல அதிகம். அது இப்போது இரட்டிப்பாகி விட்டிருந்தது. பிறந்த வீட்டிற்கு வந்திருக்கிறாள். உடலை அதிகமாக அலட்டிக் கொள்ள விரும்பவில்லை. ஒரு வழியாக சமையலறை காரியங்களை கவனித்துவிட்டு மறுநாள் வேலைக்கு உடுத்த வேண்டிய புடவை, ரவிக்கை இத்தியாதிகளை எடுத்து தயாராக மேஜை மேல் வைத்துவிட்டு களைப்புடன் ராதா கூடத்திற்கு வந்தாள். மூலையில் சுருட்டி வைத்திருந்த பாயை எடுத்து தரை மீது தலையணையை போட்டாள். எனக்கு வெறும் பாயில படுத்தா முதுகு வலிக்கும், அதனால என்று அக்கா முனகினாள். என்னுடைய மெத்தையை எடுத்து அக்காவுக்கு போடுமா. அப்பா உள்ளே இருந்த கட்டிலின் மீது கிடந்த தமது பஞ்சு மெத்தையை சுருட்டி வந்து தந்தார். ஜமக்காலம் ஒன்றை விரித்து மெத்தையை போட்டு சுத்தமான விரிப்பை பரத்தி அக்காவுக்கு படுக்கை தயார் செய்துவிட்டு உட்கார்ந்தாள் ராதா. அப்பா மின் விசிறியை மெல்ல சுழல விட்டார். படுத்துக்கோமா, ரயில்ல வந்து கலப்பு உனக்கு அதிகமாவே இருக்கும். உபசரித்தபடி உள்ளே திரும்பிய போது மகள் அவரை கூப்பிட்டாள். அப்பா உட்காருங்க, உங்ககிட்டையும் ராதா கிட்டையும் கொஞ்சம் பேசணும். பாவம் ராதா நாளைக்கு சீக்கிரம் எழுந்து வீட்டு காரியங்களை கவனிச்சுட்டு வேலைக்கு போகணுமே. முக்கியமான சங்கதியா? அப்பா அலுப்புடன் கேட்டபடி அருகில் கிடந்த நாற்காலியில் அமர்ந்தார். ராதாவின் உள்ளம் எச்சரித்தது. அக்கா உடம்பு சுகமில்லை என்பதற்காக வரவில்லை. வேறு ஏதோ காரணம். அவசரமாக புறப்பட்டு வந்திருக்கிறாள். சுவற்றில் சாய்ந்தபடி உட்கார்ந்து கொண்டாள். தொண்டையை செருமிக் கொண்டாள் தமக்கை. பீடிகை பலமாகவே இருந்தது. அப்பா, ராதாவுக்கு எப்போ கல்யாணம் செய்யறதா உத்தேசம்? சட்டென்று கேட்டாள். லோகநாதனை பார்த்ததிலிருந்து, அவன் குரலை தொலைபேசியில் கேட்டதிலிருந்து கோபமும் மனக்கசப்புமாக குழம்பிக் கொண்டிருந்த ராதா துணுக்குற்று போனாள். அவள் கல்யாணத்தை பற்றி அக்காவுக்கு இந்த திடீர் கவலை ஏன்? வேலை வந்தா தானே கல்யாணம் நடக்கும். ஏமா இந்த கேள்வி? அப்பா சலித்து கொண்டார். நானே அதை பத்தி கவலைப்படலக்கா, நீங்க ஏன் விசாரப்படணும்? எரிச்சலோடு கேட்டாள் தங்கை. அப்பாவுக்கு வயசாகுது. அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீ தன்னந்தனியா போயிடுவியே. மேலும் வயசு ஏறிக்கிட்டே போகுது. போகட்டும், தன்னந்தனியாகிட்டா நீ என்ன பண்ணுவ? உங்களோட வந்து தங்கிக்கிறேன், கழுத்தை பிடிச்சா தள்ளிடுவீங்க. அது எப்படி சாத்தியப்படும்? என் வீட்டுல உன்னை வச்சுக்க என் புக்ககத்தார் சம்மதிப்பாங்களா? பார்க்கத்தான் நல்லா இருக்குமா? சரி, வேற தெரிஞ்சவங்க வீட்டுல போய் தங்கிக்கிறேன். நாடோடி போல நீ வசிக்க முடியுமா? எங்களுக்கு கௌரவ குறைவாயிடாதா?
இத கேட்கவா நீங்க பம்பாயில இருந்து புறப்பட்டு வந்தீங்க? வெடுக்கென்று திரும்பி தங்கையை குரோதத்துடன் பார்த்தாள். உனக்கு வாய் அதிகமாயிட்டுது. எல்லாம் அப்பா கொடுக்கிற இடம் என்று உரத்த குரலில் இறைந்தாள். ஏன் இப்படி கோவப்படுற? சொல்ல வந்ததை நிதானமா சொல்லு என்று அப்பா இடை புகுந்து சமாதானம் செய்தார். அப்பா, நீங்க உங்க பொறுப்பை தட்டி கழிக்க கூடாது. ராதாவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். அதுக்கு முன்னாடி உங்க சொத்து விவகாரத்தை ஒழுங்கு பண்ணணும். உங்களுக்கு பின்னாடி நாங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. சொத்தா? என்னம்மா சொல்ற? ஏதோ ஒரு வாய் கஞ்சி குடிக்க கொஞ்சம் காசு என் பேர்ல வங்கியில இருக்கு. நாளைக்கு நான் பெருசா உடம்புக்கு வந்து படுத்தா மருந்து வாங்கவும் டாக்டர் பில்லுவுக்கும் கூட பத்தாத பணம். என்னம்மா சொல்ற? உடம்ப பாத்துக்கணும், வைத்தியம் பண்ணிக்கணும். உங்களோட சில நாள் தங்கி இருக்கணும் தான் வந்தேன். என் கணவருக்கு தெரிஞ்ச ஒரு கான்ட்ராக்டர் இங்க இருக்காரு. அவர் தான் என் கணவருக்கு கடிதம் எழுதியிருந்தாரு. என்ன எழுதியிருந்தாரு? இந்த பக்கத்துல மனையெல்லாம் விலை ரொம்ப ஏறி கிடக்காம். உதாரணமா நம்ம வீட்டை வித்தா 2 லட்சத்துக்கு மேல கிடைக்குமா. 10 லட்சம் பெருமானமா இருக்கட்டும். இப்போ இப்போ சித்திக்கு தலைக்கு மேல ஒரு கூரைன்னு தஞ்சம் கொடுக்குதே. பட்டினியா படுத்துக்கிட்டாலும் இருக்க ஒரு இடம் உண்டுன்னு மனசுல தெம்பு இருக்கே. உங்க காலத்துல வீட்டை ஒரு விலைக்கு வித்துட்டா நல்லா இருக்கும்பா. அந்த கான்ட்ராக்டர் வர சொல்றேன், பேசுங்க. வீட்டை நல்ல விலைக்கு வித்து எங்க 2 பேருக்கும் அந்த பணத்தை பிரிச்சு கொடுத்துருங்க. ஏன் அக்கா, நாங்க இருக்கிற வீட்டை வித்து எங்களை நடுத்தெருவுல ஓட்டத்தான் பம்பாயில இருந்து பரப்பிட்டு வந்தீங்களோ? பரபரப்பா. அப்படியே ராதாவுக்கு கல்யாணம் பண்ணி முடிச்சிருங்க. உங்க கடமை முடிஞ்சிரும். நல்ல யோசனை தான், ஆனா அது இப்ப நடக்காது. எனக்கு அவசரமா பணம் தேவைப்படுதுப்பா. நாங்க மாதுங்கால இருக்கிற பிளாட்டை விலைக்கு வாங்கிட்டோம். அதுல கடன் கொஞ்சம் இருக்கு. என் கணவர் தான் உங்ககிட்ட பணம் கேட்டு வர சொல்லி அனுப்புனாரு, வந்திருக்கிறேன். என்கிட்ட பணம் ஏதுமா? உன் கல்யாணத்தும் போது அவங்க கேட்ட வரதட்சணை சீரு எல்லாத்தையும் குறைவில்லாம கொடுத்து முடிச்சிட்டேன். இனிமேல செல்லா காசு கூட என் கையில கிடையாது. வீட்டை வித்து என் பங்கை கொடுத்துடுங்க. ராதாவின் வாழ்க்கை ஒரு வழியா ஒழுங்கார வரைக்கும் நான் வீட்டை விற்க மாட்டேன். ராதாவுக்கு தக்க இடத்துல கல்யாணம் பண்ற பொறுப்பை நான் ஏத்துக்கிட்டா? அப்பா, நல்லா யோசிங்க. ராதாவின் கல்யாணமும் நடக்கும். வீட்டை வித்து எல்லாரும் பணத்தை பங்கிட்டுக்கிட்டு சுகமா வாழவும் முடியும். எல்லாத்துக்கும் ஒரு நல்ல முடிவோடு தான் வந்திருக்கேன்ப்பா. யோசிச்சு பாருங்க. இந்த வீட்டை இப்படியே வச்சிட்டு இருக்க முடியாது. ஒரு பெருத்த மழை அடிச்சா தொப்புன்னு விழுந்துடும். ஏகப்பட்ட பழுது இருக்கு. அதை சரி செய்ய உங்ககிட்ட பணம் வசதி இல்ல. ராதா இப்படியே இருந்தா அவகதி. வீட்டை வித்துடுங்க. பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க. அப்புறம் நீங்க ரொம்ப நாள் பிரியப்படுற சுற்றுலா பயணங்களுக்கு எல்லாம் ஈடுபடலாம். அதுக்கப்புறம் நாங்க விட்டுடுவோமா? 10 நாள் என் வீட்டுல பம்பாயில வந்து தங்கலாம். ராதாவோட வீட்டுல கொஞ்ச நாள் இருக்கலாம். மீதி பொழுத கோயில் குளம் கழிக்கலாம். யோசிச்சு பாருங்கப்பா. வீட்டை வாங்க கான்ட்ராக்டர் தயாரா இருக்காரு. அது போல ராதாவை கல்யாணம் பண்ணி வைக்க ஒரு வரனும் கைவசமும் இருக்கு. இத்தோட நம்ம விவாதம் இருக்கட்டும். நாளைக்கு எனக்கு தூக்கம் வருது. நாளைக்கு பேசிப்போம். அப்பா குழல் விளக்கை அணைத்து விட்டு விடிவிளக்கை எரிய விட்டு விட்டு அறைக்கு போய் படுத்து கொண்டார். சுவர் பக்கம் திரும்பி கண்களை மூடிக்கொண்ட ராதாவுக்கு உறக்கமே வரவில்லை. வீட்டை விற்க நிர்பந்திப்பதாவது ஓரளவுக்கு பொருந்தும். ஆனால் தங்கைக்கு கல்யாணம் செய்ய வேண்டும் என்று வற்புறுத்த அக்காவுக்கு என்ன உரிமை? கையில் ஒரு வரன் வைத்திருக்கிறாளாமே. யார் அந்த வரன்? அக்காவுக்கு பிடித்திருக்கும் அந்த வரன் தங்கைக்கு பிடிக்க வேண்டாமா? ராதா ஒன்றும் அக்கா ஆட்டி படைக்க விரும்பும் ஒரு கைபொம்மை அல்ல. இருக்கட்டும், விஷயம் முழுவதும் நடு வீதிக்கு வரட்டும், அப்போது பேசிக்கொள்ளலாம். கருவிக்கொண்டே படுக்கை மீது நிம்மதியின்றி புரண்டாள். மறுநாள் காலை விடியும் முன்பே எழுந்திருந்து ராதா குளியலை முடித்துக்கொண்டு பரபரப்பாக எல்லோருக்கும் காஃபி பலகாரம் தயார் செய்தாள். வெந்நீர்ல குளிச்சு பழக்கமாகிட்டது. ரத்த சோகை வேற தொல்லை கொடுக்குது. என்னால பச்சை தண்ணீர்ல குளிக்க முடியாது. எந்திரிக்கும் முன்பே அக்கா புலம்பினாள். கோபத்தை அடக்கி கொண்டு ராதா அவளுக்கு கொஞ்சம் சுடு தண்ணீர் காய்த்து கொடுத்தாள். கைக்குழந்தை போல மாலதி மிகவும் சிரமப்படுத்தினாள். அப்பாவுக்கும் அவளுக்கும் காஃபி பலகாரம் கொடுத்து உபசரித்து விட்டு அவர்கள் இருவரும் பகலில் சாப்பிட உணவை தயார் செய்து வைத்துவிட்டு தன் டிஃபன் டப்பாவில் தயிர் சோற்றை அடைத்துக் கொண்டு ராதா கிளம்புவதற்குள் வியர்த்து விறுவிறுத்து போனாள். தெருக்கோடி வரை மகளுடன் கூட வந்த அப்பா தாழ்வான குரலில் சொன்னார். எனக்கு தெரியும், இது மாப்பிள்ளையோட சூழ்ச்சி. உன் அக்காவை ஏவி விட்டு பணம் திரட்டிட்டு வர இங்க அனுப்பியிருக்கான். அப்படி நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. இந்த சமயம் வீட்டை விற்க நான் ஏமாந்தவன் இல்ல. நீ கவலைப்படாம வேலைக்கு போயிட்டு வாமா. இன்னைக்கு வரைக்கும் நான் போனா போறதுன்னு நீ சிரமப்பட்டதை பார்த்துக்கிட்டு மௌனமா இருந்துட்டேன். மாலதி இங்க வந்து ராணி போல தர்பார் பண்றத நான் அனுமதிக்க மாட்டேன் என்றார். அப்பாவை நிமிர்ந்து பார்த்தாள் ராதா. வேதனை அவளது நெஞ்சை இறுக்கியது. அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் பின்னர் அப்பா அவளுக்காகவே ஒவ்வொரு நிமிடமும் வாழ்ந்தவர். தமது தள்ளாத காலத்தில்
ஆண்மகனைப் போல சம்பாதித்து போட்டு தம்மையும் வீட்டையும் பாதுகாப்பதுடன் நண்பனைப் போல தாயைப் போல தன்னிடம் நேசமும் பாசமும் காட்டிய சின்ன மகளை அவர் ரொம்பவே நேசித்தார். ராதாவுக்கு அப்பாவின் மீது உயிர். அந்த பரிதாபமான சம்பவம் நிகழ்ந்த போது வீட்டில் ஏற்பட்ட அமர்க்களத்தில் பெருத்த பங்கு கொண்டு அண்ணனுடன் ஆடியவள் அக்கா மாலதி. அவமானமாய் பேசி அவளை வார்த்தைகளாக குத்தி குதறியவளும் அவள்தான். கோபத்தில் அண்ணன் தன் இடுப்பு பெல்ட்டால் அடித்து நொறுக்கினான் என்றால் மாலதி அவளை சாடி துவட்டினாள். அம்மா மருகி மருகி அழுதாள். ஆனால் அப்பா, எண்ணிய போதே அவள் கண்களில் நீர் பனித்தது. என்னம்மா, யோசிச்சுக்கிட்டே ரோட பார்க்காம நடக்காத. வந்த காரியம் நடக்கலன்னா அக்கா ரொம்ப நாள் தங்கியிருக்க மாட்டா, புறப்பட்டுடுவா. சமாதானமாக சொல்லிவிட்டு தெருமுனையில் அவளுக்கு விடை கொடுத்தார். பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்து கொண்டவள் நினைப்பெல்லாம் அப்பா மீதுதான் இருந்தது. சமீப காலமாக அவரது உடல் நலம் அவ்வளவு சுகமாக இல்லை. ஒரு சிறு மழையை கூட தாங்காது. அவருக்கு அடிக்கடி சளி நோய் வந்து தொந்தரவு கொடுத்தது. முன்போல உணவை ரசித்து சாப்பிட முடியாது. கடமையே என்று சாப்பிட்டார். உடம்பு இளைத்துக் கொண்டே வந்தது. பாவம் அப்பா என நினைத்து பெருமூச்சு விட்டாள். அந்த 2 நாட்களாக அலுவலகத்தில் அவள் வேலை குழப்பத்திலேதான் நடந்து கொண்டிருந்தது. தேநீர் இடைவேளையின் போது அலுவலக பையன் அவள் மேஜை மீது ஒரு கோப்பை டீயை வைத்துவிட்டு கூட ஒரு கடித உரையையும் வைத்து போனான். திடுக்கிட்டு போனாள் அவள். அவளுக்கு அலுவலக முகவரிக்கு கடிதங்கள் வருவதே கிடையாது. எப்பொழுதாவது கல்யாண அழைப்பிதழ்கள் அபூர்வமாக அந்த முகவரிக்கு வரும். யார் எழுதிய கடிதம்? கவலையும் வியப்புமாக மெல்ல எடுத்து பார்த்தாள். இந்த கையெழுத்தை எப்பொழுதோ பார்த்த நினைவு. தேநீரை பருகிவிட்டு வாயை துடைத்துக் கொண்டு கடித உரையுடன் அவள் எழுந்து கழிவறை பக்கம் சென்றாள். எல்லோர் முன்னிலையிலும் கடிதத்தை பிரித்து படிக்க அவளுக்கு துணிவிருக்கவில்லை. அவள் மனதிலே பளிச்சிட்ட சந்தேகத்தை உறுதிப்படுத்தியது கடிதம். அவளுக்கு லோகநாதன் எழுதியிருந்தான். அன்புள்ள ராதாவுக்கு, நான் சென்னை வந்ததிலிருந்து உன்னை தொடர்பு கொள்ள பல விதத்திலையும் முயல்றேன்னா உனக்கு ஆச்சரியமா இருக்கலாம். பல ஆண்டுகள் டெல்லியிலையும் பின்னாடி பம்பாயிலையும் வேலை பார்த்துட்டு இருந்த எனக்கு இப்போ சென்னைக்கு மாத்தலாயிட்டு இருக்கு. வேலை உயர்வு, சம்பள அதிகரிப்புமா நான் இங்க வந்திருக்கேன். எங்க கம்பெனில நான் விற்பனை பகுதியில ஒரு முக்கிய அலுவலரா உயர்த்தப்பட்டிருக்கேன். வீட்டு வாடகை, கார் வசதி, அது போன்ற சலுகைகள் தரப்பட்டிருக்கு. சில தினங்களுக்கு முன்னதான் வசிக்க வீடு ஒன்ன மங்களா நகர்ல ஏற்பாடு பண்ணி முடிச்சேன். இந்த சில வருஷங்கள்ல என் வாழ்க்கையில பல மாறுதல்கள் ஏற்பட்டுட்டு இருக்கு. என் அம்மாவும் அப்பாவும் நான் பாம்பேல இருக்கும்போதே இறந்துட்டாங்க. திருமணமான ஒரு சில மாதங்கள்லயே என் மனைவி 10 நாள் காய்ச்சல்ல இறந்து போயிட்டா. அதுக்கப்புறம் நான் தனிக்கட்டையாத்தான் வாழ்றேன். உயிரோட இருந்த வரைக்கும் என் பெற்றோர்கள் என்னை மறுமணம் செஞ்சுக்கல மிகவும் வற்புறுத்தினாங்க. நான் மறுத்துட்டேன். உன்னை நான் சந்திச்சு பேச விரும்புறேன். தயவு பண்ணி மறுக்காது எனக்கு ஒரு வாய்ப்பு தரணும். உன்னுடைய வீட்டுக்கு வந்து சாவகாசமா பலவும் பேசி அந்த சம்பவத்தினால உனக்கு என் மேல ஏற்பட்டிருக்கிற கசப்ப போக்க விரும்புறேன். ராதா, அப்போ நான் ஒரு பொறுப்பு இல்லாத இளைஞன். இன்னைக்கு நான் என் கடமைகளை நல்லா உணர்ந்து கொண்டுள்ள ஒரு மனிதன். வாழ்க்கையில பெற்ற அனுபவங்கள் என்னை முற்றிலும் மாத்த விட்டுருக்கு. தயவு பண்ணி என்னை மன்னிச்சு விபரமா எல்லாம் பேசி தெளிவு கொள்ள ஒரு சந்தர்ப்பம் தரணும் என்று கேட்டுக்கிறேன். இங்கனம் அன்புள்ள லோகநாதன். கடிதத்தின் இறுதியில் அவனது வீட்டு முகவரியையும் வேலை செய்யும் கம்பெனியின் விலாசத்தையும் தொலைபேசி எண்ணையும் குறிப்பிட்டிருந்தான். மூக்கும் முகமும் சூடாகி போன உணர்வில் நெஞ்சு தீவிரமாக துடிக்க அவள் கோபத்துடன் அந்த கடிதத்தை சுக்கல் சுக்கலாக கிழித்து கழிவறை பீங்கானுக்குள் போட்டு தண்ணீர் இழுத்து விட்டாள். குழாயை திருப்பி பச்சை தண்ணீரை பிடித்து முகத்தை வேகமாக கழுவி துடைத்துக் கொண்டாள். அவள் உடல் பதைத்து கால்கள் நடுங்கின. மன்னிக்க வேண்டுமாம், சாதாரண பிசகாது. ஒரு பெண்ணின் வாழ்க்கையே திசை திருப்பி அவளை படுகுழியில் விழுந்து விடும்படி செய்த ஒரு மாபெரும் பிசகு. நல்ல வேளை, யார் செய்த புண்ணியமோ அன்று காலை அவள் சாரதாம்மாளை அங்கே சந்தித்தாள். இல்லாவிட்டால் ஆத்திரமும் அழுகையும் அவள் நெஞ்சை அமுக்கி அவளை உணர்ச்சி கொந்தளிப்பில் உலுக்கின. மெல்ல தன் ஆசனத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். தேநீர் இடைவேளையான அந்த 1/2 மணி நேரத்தில் அலுவலகத்து அந்த பகுதி பேச்சும் சிரிப்பும் அரட்டையுமாக களை கட்டி கொண்டிருப்பது வழக்கம். அவளைப் போல மௌனமாக அவளது சக ஊழியர்கள் வேலையே கதி என்று கிடப்பதில்லை. ஊர்வம்பும் விலைவாசியும் கொஞ்சம் உரத்த குரலிலேயே அலசப்படும் வேலை. டைப்பிஸ்ட் சாரதா தன் அருகில் இருந்த கணக்கர் சாந்தாமணியிடம் என்னென்னவோ சொல்லிவிட்டு கலகலவென்று சிரித்துக் கொண்டிருந்தாள். அப்படி அவள் மனம் விட்டு சிரித்து எத்தனை காலமாச்சு. அதற்கு காரணமான லோகநாதன் எத்தனை சுலபமாக ஒரு கடிதத்தை எழுதி அவளுடன் தொடர்பு கொள்ள முயல்கிறான்.
ஓய்வு நேரத்தை கழுத்தை பிடித்து தள்ளுவது போல அவள் வேண்டாத வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தாள். மேஜை மேல் அடுக்கி கிடந்த ஃபைல்களை தட்டி தூசு போக்க முயன்றாள். கூராக இருந்த பென்சில்களை மறுபடி சீவி கூராக்கி ஒரு பக்கம் வைத்தாள். நசுங்கி கிடந்த கார்பன் காகிதங்களை ஒழுங்கு செய்து பிளாஸ்டிக் உரைக்குள் போட்டு பத்திரமாக வைத்தாள். அப்பாடா, யுகமாக தெரிந்த நேரம் முடிந்தது. மணி அடித்ததும் தான் அவளுக்கு மூச்சு வந்தது. தலைமை கணக்கரிடம் அவள் சேர்க்க வேண்டிய கடிதங்களை எடுத்து வைத்துக் கொண்டு டைப் எந்திரத்தை சரி செய்து அடிக்கத் தொடங்கினாள். விரல்கள் மரத்து போய்விட்டன போல் வேகமாக இயங்க மறுத்தன. மீதி நேரம் போவது பெரிய சித்திரவதையாக தோன்றியது. கடிதங்கள் பூராவையும் டைப் செய்து அந்தந்த ஃபைல்களில் வைத்து அவைகளை ஒட்டுமொத்தமாக அடுக்கி எடுத்துக்கொண்டு சென்று தலைமை கணக்கரது மேஜை மேல் வைத்துவிட்டு அவள் தன் இருக்கைக்கு வருவதற்குள் பகல் உணவு நேரம் துவங்கிவிட்டது. பள்ளிக்கூட மாணவர்கள் போன்றதொரு பரபரப்புடன் ஊழியர்கள் அலுவலக அறையிலிருந்து வேகமாக கலைந்து வெளியேறினார்கள். மறுபடியும் பேச்சும் சிரிப்பும் கூச்சலுமாக அலுவலகம் கிடுகிடுத்தது. வழக்கம் போன்று அவள் சாப்பாட்டு அறைக்கு செல்லவில்லை. வேலை கொஞ்சம் அதிகமாயிருந்ததால் அவள் அலுவலக அறையிலேயே டிஃபனை சாப்பிட்டுவிட்டு தன் வேலையை தொடர்வது வழக்கம். மற்றவர்களுக்கு அதுவும் கேலி சங்கதியாக கூட இருந்தது. இவளது வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த கேலி கூத்தை விட இது ஒன்றும் பெரிதல்ல என்றுதான் எண்ணினாள். இவளது அலுவலகத்து பையன் எட்டி பார்த்தான். இங்கே சாப்பிட போறீங்களா? காஃபி வாங்கிட்டு வரட்டுமா? அனுசரணையாக விசாரித்தான். வேண்டாம் என்று தலையசைத்துவிட்டு அவள் பெண்கள் அறைக்குள் சென்று கையை கழுவி கொண்டு வந்து மறுபடியும் தன் ஆசனத்தில் அமர்ந்தாள். தோள் பையில் இருந்த டிஃபன் சம்பளத்தை எடுத்து திறந்தாள். காலையில் கலந்த தயிர் சாதம் புளித்து விட்டிருந்த வாசனை மூக்கில் மோதியது. பையன் கொண்டு வந்து வைத்து போன டம்ளரிலிருந்து தண்ணீரை சிறிது ஊற்றி சாதத்தை கலந்து கொண்டு சாப்பிட துவங்கினாள். தொண்டையில் இறங்க மறுத்த சாதத்தை சிரமத்துடன் விழுங்கினாள். வேலை செய்ய உடம்பில் தெம்பு வேண்டுமே. அவளால் பட்டினி கிடக்க இயலாதே. அவளது வாழ்க்கையை வேம்பாக்கி விட்ட லோகநாதன் மனக்கண் முன் தோன்றி மறைந்து கொண்டே இருந்தான். எத்தனைதான் ஒதுங்கினாலும் ஒதுக்கினாலும் எப்பொழுதாவது அவளுக்கு நினைவு ஊட்டிய அதே சம்பவம் இன்று மிகவும் புதிதாக அவளது நெஞ்சத்திலே தொடர் சங்கிலியாக எழுந்து நின்று அச்சுறுத்தியது. அப்போது அவளுக்கு வயது 18. BA படிப்பை முடித்துவிட்டு தட்டெழுத்து சுருக்கெழுத்து கற்றுக்கொள்ள வீட்டின் அருகில் இருந்த தட்டெழுத்து நிறுவனத்தில் சேர்ந்து விட்டிருந்தாள். அக்காவுக்கு கல்யாணமாகிவிட்டிருந்தது. அண்ணன் வேலை செய்து கை நிறைய சம்பாதித்துக் கொண்டிருந்தார். அப்பா ஓய்வு பெற இன்னும் கொஞ்சம் காலம்தான் இருந்தது. அப்போது அவர்கள் திருச்சியிலே வசித்தார்கள். நிம்மதியாக ஆனந்தமாக பற்றாக்குறையே தெரியாத ஒரு வாழ்க்கை அது. அவர்கள் வசித்த வீட்டுக்கு பக்கத்தில்தான் லோகநாதன் தன் குடும்பம் குடி வந்திருந்தது. அக்கம் பக்கத்தவர்களிடம் அனாவசியமாக பேச்சு கொடுத்து தொடர்பு கொள்ளும் வழக்கம் அவர்களுக்கு கிடையாது. அம்மாவுக்கு உதவியாக அவள் காலை வேளையில் துணிகளை காய வைக்க மாடிக்கு போவதுண்டு. ஒரு நாள் காலை மாடிக்கு போனவள் துணிகளை கொடியில் காய வைத்துவிட்டு திரும்பிய போது அடுத்த வீட்டு மொட்டை மாடியில் நின்று கொண்டு தன்னையே வெறித்த அந்த வாலிபனை பார்த்து திடுக்கிட்டு போனாள். கையில் ஒரு புத்தகத்துடன் அவன் மேலும் கீழும் உலாவிக் கொண்டிருந்தான். பரீட்சைக்கு படிக்கிறான் போலும் என்று எண்ணியவள் சட்டென்று திரும்பி கீழே வந்து விட்டாள். ஆனாலும் அவனை மறக்க முடியாதது போல ஒரு பிரமிப்பு. ஒரே பார்வையில் அவன் உருவம் முழுவதும் மனதிலே பதிந்து கொண்டு விட்டது போன்றதொரு திகைப்பு. சுருண்ட கிராப்பு முடியும், கூரான மூக்கும், பளபளத்த கண்களுமான அவனை மறுபடி பார்க்க வேண்டும் என்ற ஆவல். அதே எண்ணம் அவனுக்கும் இருந்தது. அடுத்த நாள் அதற்கடுத்த நாள் என இருவரும் மாடியில் சந்தித்து பார்வையை பரிமாறிக்கொண்டனர். அவன்தான் முதலில் பேச ஆரம்பித்தான். சுகுணா டைப்பிங் இன்ஸ்டிடியூட்ல தானே சேர்ந்திருக்கீங்க? ஆமா, நானும் பரீட்சை முடிஞ்சதும் சேர போறேன். என்ன பரீட்சைக்கு படிக்கிறீங்க? சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சிக்கு படிக்கிறேன். கடைசி பரீட்சை. உங்களுக்கு வெற்றி கிட்டணும்னு பிரார்த்திக்கிறேன். புன்னகை, சிரிப்பு, பேச்சு என்று ஆரம்பித்த சிநேகிதம் கடும் காதலாக மாறியது. கடிதங்கள் கைமாறின. பல இடங்களில் சந்திப்புகள் தொடர்ந்தன. ஒன்னல்லாம நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நீ என் உயிருக்கு சமமானவ என்று அவன் சத்தியம் செய்தான். அவனின்றி உலகமே இல்லை என்றுதான் அவள் அப்போது நினைத்தாள். கடைவீதியிலே கள்ளத்தனமாக அவனை சந்தித்து பேசிக் கொண்டிருந்ததை அண்ணன் பார்த்து விட்டார். ஆர்ப்பாட்டம் செய்து அவளை அடக்கி வைத்தார். அதுபோலவே அவனது பெற்றோர்களுக்கு அடுத்த வீட்டு பெண் மேல் அவன் ஆசை கொண்டது தெரிந்து போனது. அவர்கள் வீட்டையே மாற்றிக்கொண்டு போய்விட்டனர். ஆனாலும் என்ன, அவர்களது காதலை பெரியவர்களால் மாற்ற முடியவில்லை. ஜாதி வித்தியாசம் இல்லாத சௌகரியமான காதல் என்றாலும் லோகநாதன் தாய்க்கு ராதாவை மருமகளாக ஏற்க பிடிக்கவில்லை.
தன் மகனுக்கு பெரிய இடத்திலிருந்து கணிசமான வரதட்சணையுடன் பெண் எடுக்க முடிவு செய்து விட்டிருந்தாள். ராதாவுக்கும் அவளது அண்ணன் பரபரப்பாக மாப்பிள்ளை தேடிக் கொண்டிருந்தார். அந்த சமயம்தான் அவன் அந்த யோசனையை சொல்லிக் கொடுத்தான். இருவரும் பெரியவர்களுக்கு தெரியாது சென்னைக்கு ஓடிவிடுவது. அங்கு ஏதோ ஒரு லாட்ஜிலோ ஹோட்டலிலோ தங்கிக் கொண்டு அவனது நண்பர்கள் உதவியால் கோவிலில் திருமணம் செய்து கொள்வது. பின்னர் அதை சட்டப்படி பதிவு திருமணமாக்கிக் கொள்வது. ராதாவுக்கு அந்த துணிச்சல் இருக்கிறதா? அமுத்தலாக அவளை விசாரித்தான். கடைசி முறையாக கள்ளத்தனமாக அவர்கள் சந்தித்த போது அந்த முடிவு எடுக்கப்பட்டது. 2 நாள் பொறுத்து ராதா அண்ணன் வெளியூருக்கு வேலை சம்பந்தமாக போயிருக்கும் சமயம் ஒரு சிறு பெட்டியுடன் வீட்டை விட்டு நழுவி விடுவது. தயாராக சென்னைக்கு ரயில் பயணத்திற்கு டிக்கெட் வாங்கி வைத்துக் கொண்டு அவன் காத்திருப்பான். இருவரும் ஒரே பெட்டியில் ஏறக்கூடாது, ஆபத்தாகிவிடும். அவளை பெண்கள் பெட்டியில் ஏற்றிவிட்டு அவன் வேறு ஒரு பெட்டியில் ஏறிக்கொள்ள வேண்டும். சென்னையில் இருவரும் எக்மோர் நிலையத்தில் சந்தித்துக் கொண்டு பின்னர் சாதிக்க வேண்டியதை பின்னர் கவனிப்பது. மிகவும் துணிச்சலுடன் அவன் மேலிருந்த கட்டுக்கடங்காத காதலினால் ராதா ஒப்புக்கொண்டாள். அதன்படியே அன்று மாலை ஒரு பெட்டிக்குள் தேவையான துணிகளையும் சாமான்களையும் அடுக்கி வைத்து பெட்டியை யாருக்கும் தெரியாது ஒருபுறம் மறைத்து வைத்திருந்தாள். இரவு எல்லோரும் சாப்பிட்டு தூங்க போனதும் மெல்ல பெட்டியுடன் கதவை ஓசைப்படாது திறந்து கொண்டு ஓட்டமும் நடையுமாக தெருவின் கடைசியில் காத்திருந்த அவனுடன் ஸ்டேஷனுக்கு விரைந்தாள். எல்லாம் திட்டப்படியே நடந்தது. அவளை அவன் பெண்கள் பெட்டியில் ஏற்றிவிட்டான். வண்டி நகரும்போது எட்டி பார்த்தாள். அவன் வேகமாக பாய்ந்து ஒரு பெட்டிக்குள் தாவுவதைக் கண்டு திருப்தி அடைந்தாள். இருவரும் துணிவுடன் காதலை காரணமாக கொண்டு வீட்டை விட்டு புறப்பட்டு விட்டிருந்தனர். சாதாரண மொழியில் ஓடிவிட்டிருந்தனர். விடிந்ததும் அவளை வீட்டில் காணாது அம்மா அலறுவாள். அப்பா திகைப்பார். ஊரிலிருந்து திரும்பி வரும் அண்ணனிடம் சொல்லி ஆர்ப்பாட்டம் செய்வார்கள். கிணற்றை முதலில் எட்டி பார்ப்பார்கள். பின்னர் இங்கும் அங்கும் தேடுவார்கள். அவன் வீட்டிலும் இதே கதைதான். அவன் வீட்டில் காணவில்லை என்றால் அவர்களுக்கு புரிந்துவிடும். சண்டாளி குடும்பத்தின் கௌரவத்தை நடுவீதியில் உதறிவிட்டு காதலனுடன் ஓடிவிட்டாளே. போலீசில் புகார் கொடுக்கலாம் என்றாலோ மேஜராகி விட்ட பெண். லோகநாதன் கடத்தி கொண்டு போனதற்காக குற்றம் சாட்ட முடியாதே என்று அண்ணா அதிர்ந்து போய்விடுவார். பல எண்ணியபடி ரயிலில் அவள் நடுங்கியபடிதான் பயணம் செய்தாள். மறுநாள் பொழுது விடிந்தது. வண்டியும் எக்மோரை அடைந்தது. பெட்டியுடன் நிலையத்தில் இறங்கிய போதுதான் உண்மை தலையில் ஓங்கி சம்மட்டி அடித்தது போன்ற அதிர்ச்சியால் புரிந்தது. சென்னை அவளுக்கு அப்போது பழக்கமில்லாத நகரம். 18 வயது பருவத்தின் மிரட்சியுடன் சொல்லாமல் கொள்ளாமல் புறப்பட்டு வந்ததின் அச்சம் முகம் முழுவதும் பளிச்சிட குற்ற உணர்வு நெஞ்சை இருக்க அவள் நிலையத்தில் தன் பெட்டியுடன் இறங்கினாள். அவன் சொல்லிக் கொடுத்தது போல தன் பெட்டியில் பயணம் செய்த மற்ற பெண்கள் யாரிடமும் அவள் பேச்சு வைத்துக் கொள்ளவில்லை. எதிரே உட்கார்ந்திருந்த ஒரு கிழவி பின்னி பின்னி பல தடவை அவளை கேட்டு பார்த்தாள். ஒரு வார்த்தை கூட சொல்லாது அவள் உறங்குவது போல பாவனை செய்தாள். உறக்கம் ஏது? வழி நெடுகிலும் வீட்டின் நினைப்பு நெஞ்சில் பல பயங்கரங்களை உருவாக்கி கொண்டிருந்தது. அவளை விட சில வயதே பெரியவனான லோகநாதன் சென்னையில் அவளை எங்கே அழைத்துச் செல்வான்? கல்யாணமான பின்பு இருவரும் வசிக்கப் போகிறார்கள். செலவுக்கு பணத்திற்கு என்ன செய்வான்? கடைசி பரீட்சையை முடித்துவிட்டு அவன் ஓய்வாக வீட்டில் இருந்தான். படிப்பின் போது பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்ததால் சொற்ப தொகைதான் கிட்டிக் கொண்டிருந்தது. அது அவனது போக்குவரத்திற்கே போதுமானதாக இருக்கவில்லை. அவர்களது வருங்காலம் எப்படி இருக்கும்? பணம் அதிகமில்லாமல் பட்டணத்தில் மிகவும் சிரமம் என்று கேள்விப்பட்டிருந்தாள். அங்கே அவளுக்கு திருமணத்தின் போது உதவப் போகிற நண்பர்கள் யாராவது பணம் தந்து உதவுவார்களா? இப்படி பல சிந்தனைகளில் குழம்பி போய் அவள் இரவு முழுவதும் உறங்காது நடுவே வீட்டை நினைத்து கொண்டு தாங்க முடியாத துயரத்திலே கண்ணீர் வடித்து கண்கள் சிவந்து முகம் உப்பி முடி நெற்றியில் புரண்டு விழ கசங்கிய ஆடையுடன் தன்னை சுற்றிலும் பறந்து கிடந்த கட்டடத்தை மிரள பார்த்தாள். ரயில் வண்டியிலிருந்து இறங்கிய அத்தனை பேரும் வேகமாக வெளியேறி கொண்டிருந்தனர். இவளை சந்திப்பதாக சொன்ன லோகநாதனை காணவில்லை. நிமிடங்கள் வேகமாக நகர்ந்து அரை மணிக்கு மேலாகிவிட்டது. அவனை எங்குமே காணவில்லை. இது மாதிரி பொது இடங்களில் அவளை போன்ற 10ஆம் பசலிகள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறார்கள் போலும். பிடி மீசையும் மல் ஜிப்பாவுமாக நின்றதொரு சந்தன பொட்டுக்காரர் அவளை பார்த்து விட்டார். அவருக்கு பின்னால் ஒரு தோழன் நிழலாக வந்தான். இடுப்பிலே லுங்கியும் அரை கை பனியனுமாக பம் என்ற தலையுடன் நின்ற அவனை பார்த்ததுமே பயத்தில் ராதாவின் குடல் புரண்டு போனது. இருவரும் அவள் அருகே வந்தனர்.
மிகவும் தெரிந்தவர்கள் போல பற்கள் தெரிய முறுவலித்தனர். சந்தன பொட்டுக்காரர் அடிக்குரலில் அவளுக்கு மட்டும் கேட்கும்படி சொன்னார். குட்டி எந்த ஊரு? மச்சான காணலியா? திடுக்கிட்டு திகைத்து போய் அங்கிருந்து நகர்ந்து அப்பால் போக முயன்றாள். நெஞ்சு திக் திக் என்று அடித்துக் கொண்டது. பேசாம என்னோட புறப்பட்டு வா, உன்னை ஊட்டியில கொண்டு விடுறேன் என்றான் லுங்கிக்காரன். நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. என் வீட்ல இருந்து அப்பா வருவாரு, அதுக்காக நான் காத்திருக்கேன். அப்பால போங்க என்று சிறிது கோபத்துடன் சொன்னாள். தனியே செல்லும் பெண்களுக்கு இது மாதிரியான தொல்லைகள் ஏற்படும் என்று கேள்விப்பட்டிருந்தாள். இந்த அனுபவம் பயங்கரமாக தோன்றியது. கட்டுமீசைக்காரன் கண்களில் தெரிந்த கேலிக்குறியை அவளால் சந்திக்க முடியவில்லை. அவனால் ஏதாவது அபாயம் ஏற்படுமா? சுற்றிலும் கண்களை ஓட்டினாள். ரயிலில் வந்த பெருங்கூட்டம் கரைந்து இங்கும் அங்குமாக சிலர் மட்டும் இருந்தனர். யாரும் யாரை பற்றியும் அக்கறை கொள்ளாது அவரவர் காரியங்களில் கண்ணாக இருக்கும் சூழ்நிலை. நகரு நகரு என்று கத்தியபடி கனத்த சாமான்களை அடுக்காக வைத்து வண்டியில் தள்ளிக் கொண்டிருந்த ஆட்கள் அவளை கண்டுகொள்ளவில்லை. சற்று தொலைவிலே நின்று கொண்டிருந்த ஆட்கள் அவளை கண்டுகொள்ளவில்லை. சற்று தொலைவிலே நின்று கொண்டிருந்த போலீஸ்காரரை கண்டதும் அவளுக்கு தெம்பு ஏற்பட்டது. அதை உணர்ந்தவன் போல லுங்கிக்காரன் சிரித்தான். போலீஸ்காரர்கிட்ட புகார் சொல்லலாம்னு நினைச்சா ஏமாந்து போயிடுவ. மரியாதையா எங்களோட வந்தா உனக்கும் லாபம், எங்களுக்கும் நல்லது. எங்க சித்தப்பா பொண்ணு கொஞ்சம் புத்தி சரியில்லைன்னு சொல்லுவேன். இல்லாட்டா என் பொஞ்சாதி கோச்சுக்கிட்டு தாலிய கழட்டி அழிச்சிட்டு கலாட்டா பண்றான்னு சொல்லுவேன். உன்னை எப்படியாவது எங்களோட கூட்டு போக முடியும். அதனால சத்தம் போடாம வா, வெளியில டாக்ஸி நிக்குது என்றான். ஐயா, அம்மா, என்னை காப்பாத்த யாரும் இல்லையா என்று கிரீச்சிட்டு அலற வேண்டும் போன்று வாயை திறந்தாள். அச்சத்திலே வார்த்தைகள் தொண்டையிலே நின்று விட்டன. அருகிலே நடந்த போலீஸ்காரர் காதில் படும்படி சந்தன பொட்டுக்காரர் இறைந்து சொன்னார். டேய், இன்னைக்கு ரயில் கொஞ்சம் லேட்டு. நான் தான் ஸ்டேஷனுக்கு வருவேன் தந்தி கொடுத்திருந்தேனே. பாப்பா, பயந்து போயிட்டியா? சொந்தம் போன்று குழைவான குரலில் சிரித்தார். இதென்ன வம்பு? யார்டா நீ என்று கத்த நினைத்தவள் கையில் இருந்த பெட்டியை சட்டென்று வலுக்கட்டாயமாக வாங்கிக் கொள்ள கரத்தை நீட்டினான் லுங்கிக்காரன். நான் தூக்கிட்டு வரேன், நீ டாக்ஸிக்கு போமா மிகவும் உரிமையோடு அதட்டினான். நீங்கள்லாம் யாரு? நான் உங்களோட வர தயாரில்லை, போங்க. முடிவில் துணிவை திரட்டி கொண்டு அதட்டினாள் அவள். லுங்கிக்காரன் சிரித்தான். என்ன பாப்பா இப்படி தெரியாத மாதிரி கதை விடுற? நீதானே எங்களை இங்க வர சொன்ன. வம்பு பண்ணாம நீங்க இங்க போங்க. இப்போ எங்க அம்மாவும் அப்பாவும் வந்தா வீண் விவகாரம் ஆயிடும். துணிந்து அவளும் ஒரு பொய்யை சொன்னாள். உன்னை எங்களுக்கு தெரியாதா? பேசாம புறப்படு. அடிக்குரலில் சந்தன பொட்டுக்காரர் அதட்டினார். இது என்ன சோதனை? லோகநாதன் ஸ்டேஷனில் சந்திப்பதாக சொல்லி வரவே இல்லை. இந்த அயோக்கியர்கள் சொந்தம் கொண்டாடி வம்புக்கு இழுக்கிறார்கள். அவள் வீட்டை விட்டு புறப்பட்டதுக்கு பெருத்த பிசகு. ஐயோ, இவளை யாரும் காப்பாற்ற மாட்டார்களா? தன்னுள் துயரத்தில் புலம்பியபடி தன் தெய்வங்களை பிரார்த்தித்துக் கொண்டு நின்ற அந்த சமயம் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. அவளது ஆழ்ந்த பிரார்த்தனையின் பலன் அது என்று இன்றளவும் ராதா நம்புகிறாள். யார் அது இங்க கூட்டம் போட்டுக்கிட்டே எங்க வீட்டு பொண்ண வழியை மறிக்கிறது? அமுத்தலான அதட்டலான ஒரு பெண்ணின் குரலை கேட்டு அந்த இரு அயோக்கியர்களும் திடுக்கிட்டு திரும்பினார்கள். அவளும் அதிசயமாக சத்தம் வந்த திசையை நோக்கினாள். 60 வயதை தாண்டிவிட்ட ஒரு அம்மாள், முன் நெற்றி முடி பட்டையாக நரைத்து போனவள், எளிய ஆடையில் கம்பீரமாக தெரிந்தவள். வேகமாக அவள் அருகே வந்து பெட்டியை தன் கையில் அழுத்தி கொண்டாள். வாமா, வண்டி தயாரா வெளியே நிக்குது, உன்னை காணுமே தேடிக்கிட்டு இருந்தேன் என்றாள். மல்ஜிப்பாக்காரர் அவளை சந்தேகத்துடன் பார்த்தார். தாங்கள் தட்டி கொண்டு போக இருந்த பெண்ணை குறுக்கே வந்து தன்னுடன் அழைத்து கொண்டு செல்ல முயலும் அவளும் அவர்களைப் போல ஒரு தொழிலாளியோ? கொஞ்சம் நாகரிகமான தோற்றத்திலே இந்த தொழிலை நடத்தும் வகையைச் சேர்ந்தவளோ? என்னமா அது? எங்க வீட்டு பொண்ண நீங்க கூட்டிகிட்டு போக பாக்குறீங்க? போலீஸுக்கு நெட்டி தள்ளிட்டு போய் மானத்தை வாங்கிடுவோம் உருமினார். சாரதா அவர்களை வியப்போடு வெறித்தாள். வாங்க, நம்ம எல்லாருமா சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். இவ யார் வீட்டு சொந்தம்னு அங்க புரிஞ்சிடும் என்றாள் அமுத்தலாக. எந்த காவல்துறை நிலையத்துக்கு போனாலும் அங்கிருந்து தனக்கு அவ்வப்போது உதவும் நண்பர் மகன் ரங்கனை கூப்பிட்டுக் கொள்ளலாம் என்ற துணிச்சல். ரங்கா, பாத்தியா, காவல்துறை அதிகாரிகள் கூட என்ன நம்பல. உன்னை கூப்பிட்ட பிறந்தான் உண்மை வெட்ட வெளிச்சமானது என்று துணிச்சலாக பேச முடியும் என்ற தெம்பு. சந்தன பொட்டுக்காரர் லுங்கிக்காரனை ஒரு மாதிரி பார்த்து ஜாடை பண்ணார். வேணா வம்பு, கிளம்பு என்றது அவரது சங்கேதம். கையில் பிடிபட இருந்த புறாவை பறிகொடுத்து விட்டோமே என்ற ஏக்கத்துடன் இருவரும் நகர்ந்தனர். ஏமா, நீ தனியாவா சென்னைக்கு வந்த? காதலனுடன் தானே புறப்பட்டு வந்த?
இல்லனா வேலை தேடிட்டு வந்தியா? கொஞ்சம் கோபத்துடன் அதட்டினாள். பக்கத்திலே வாட்ட சாட்டமாக நின்ற அந்த அம்மாவின் துணை ராதாவுக்கு மெத்த துணிவை கொடுத்தது. பயத்தை விரட்டியது. உங்களுக்கு நன்றிம்மா. சமயத்துல வந்து என்ன காப்பாத்துனீங்க. நான் காதல்னு நம்பி ஒருத்தரோட புறப்பட்டு வந்தேன். முகம் உன் கதைய சொல்லுதே. காதலனோட ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு வந்திருப்ப. அந்த காதலன் ஒரு காதகனா மாறி வழியில உன் நகைப்பெட்டியோட மறைஞ்சிருப்பான். இல்லனா பயந்துகிட்டு உன்னை தனியா விட்டுட்டு மாயமாகி போயிருப்பான். முன்பின் தெரியாத சென்னையில நீ இழித்தொழில் செய்யற கூட்டத்துல சேர்ந்து பெண்மை அழிஞ்சு திரும்ப பெற முடியாத நகரத்துல கடந்து உழல்வ. இது அடிக்கடி ஏமாந்த பொண்ணுங்களுக்கு நடக்கிற விபத்து. நல்ல வேளை நீ தப்புன. திருச்சில இருந்து இந்த வண்டியில வர இருந்த ஒரு வயதான அம்மாவ சந்திக்க நான் வந்தது நல்லதா போச்சு. அவங்கள சந்திச்சு அவங்களோட பேரண்ட ஒப்பிச்சுட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு போக சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தப்போ நீ தனியா விழிச்சிட்டு நிக்கிறத பார்த்தேன். இந்த 2 ஆசாமிகளும் உன்கிட்ட வருவறத கவனிச்சேன். உஷாராகிட்டேன். காவல்துறை நிலையத்துக்கு இவங்க நம்ம கூட்டு போயிருந்தா ரொம்பவும் நல்லதா இருந்திருக்கும். என் நண்பரோட பையன் ரங்கன் இந்த நகர்ல போலீஸ் இன்ஸ்பெக்டரா வேலை செய்யறான். அவனை கூப்பிட்டு உடனே வர பண்ணி இந்த 2 பேரையும் பிடிச்சு கொடுத்திருப்பேன். அவங்க அதிர்ஷ்டம் இப்ப தப்பி போனாங்க. சரி, நீ இப்போ என் என்னோட வீட்டுக்கு வா. என் பெயர் சாரதா. இப்படி ஏதாவது பெண்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகள்ல தலையிட்டு உதவ விரும்புறது எனக்கு ரொம்பவும் பிடித்தமான காரியம் என்று புன்னகைத்தாள். அப்பாடா என்று நிம்மதியாக பெருமூச்சு விட்டபடி ராதா அவளை பின்தொடர்ந்தாள். தன் பிளாட்டுக்கு அழைத்து வந்த ராதா அவளை பல் துலக்கி முகம் கழுவிக்கொள்ள உபசரித்து பின்னர் சூடான காஃபி கொடுத்து விவரத்தை கேட்டாள். தாயை போன்று தன்னிடம் பரிவு காட்டிய சாரதாவின் அன்பில் கரைந்து போய் விம்மலும் விசும்பலுமாகத்தான் தான் வந்த காரணத்தை ஒளிவு மறைவில்லாது சொல்லி முடித்தாள். சாரதாவின் பிளாட்டில் அவள் 2 நாட்களுக்கு மேல் தங்க நேரிட்டது. தொலைபேசி மூலம் ராதாவின் அண்ணன் சண்முகத்தை அவள் தொடர்பு கொண்டாள். அப்பாவும் சண்முகமும் அடுத்த நாளே புறப்பட்டு வந்து விட்டனர். சாரதா எத்தனையோ எடுத்துச் சொல்லி அண்ணனது கோபத்துக்கு பல சமாதானங்கள் கூறித்தான் அனுப்பியிருந்தாள். ஆனாலும் அவருக்கு ஆத்திரம் அடங்கவே இல்லை. வீட்டுக்குள் நுழைந்த மகளை கண்டதும் அம்மா குலுங்கி அழுதாள். அப்பா பேச முடியாத துக்கத்துடன் நின்றார். ஆனால் அண்ணன் அதுவரை அடக்கி வைத்திருந்த ஆத்திரத்தை கட்டுப்படுத்த முடியாதவராக இடுப்பு பெல்ட்டை அவிழ்த்து கொண்டு வீட்டுக் கதவை சாத்திவிட்டு அடித்து நொறுக்கிவிட்டார். முதுகுரவிக்கை கிழிந்து தோல் மீது பெல்ட்டின் கோடுகள் ரணமாகி ரத்தம் பீரிட்டு கொட்டுமளவு அடித்தார். அன்று அவள் கதறிய கதறல், அம்மா மட்டும் இடை புகுந்து அவள் மேல் விழுந்து காப்பாற்றி இருக்காவிட்டால் அவள் செத்துவிட்டிருப்பாள். அப்படி செத்துப்போனாலும் நலம் என்று அவள் எண்ணும்படி பம்பாயிலிருந்து செய்தியை அம்மாவின் கடிதம் மூலம் தெரிந்து கொண்டு புறப்பட்டு வந்த அக்கா அவளை வார்த்தைகளால் சாடி வதைத்தாள். வெக்கங்கிட்ட பொண்ணே, எந்த மகத்தோட வீட்டுக்கு திரும்பி வந்த? வழியில ரயில் தண்டவாளத்துல தலையை கொடுத்து மடிஞ்சிருக்கிறதுக்கு என்ன? நானா இருந்தா இத்தனை நேரம் தூக்குல தொங்கியிருப்பேன் என்று அவள் உதிர்த்த வசவு மொழிகள் ஏளன பேச்சு கணக்கில் அடங்காதவை. இந்த அவமான செய்கையே அண்ணனது வாழ்க்கையை உலை வைத்து விட்டது போலும். சென்னைக்கு மாற்றலாகி தம் குடும்பத்துடன் வந்து தங்கிக் கொண்ட அண்ணன் அந்த அவமானத்தை மறந்து நிம்மதியாக அதிக காலம் வாழவில்லை. அந்த பேரிழப்பை தாங்க முடியாததாய் அவரை பின்பற்றினாள். லோகநாதனை தெரியும் முன்பு கலகலப்பாக இருந்த அவர்கள் குடும்பம் முடிவில் சோகத்திலே முழுகிப்போய் தந்தையும் மகளும் தனித்து விடப்பட்டனர். இத்தனைக்கும் காரணமாக இருந்த லோகநாதனுக்கு அவளை சந்திக்க வேண்டுமா? போதும், அவனை சந்தித்து தெரிந்து கொண்டதினால் ஏற்பட்ட பலன். கோபத்திலே கொதித்த வண்ணம்தான் அவள் வீட்டுக்கு திரும்பி இருந்தாள். அக்கா எங்கேயோ வெளியே போயிருந்து விட்டு அவள் வந்த சமயம் பின்னால் வீட்டுக்குள் நுழைந்தாள். முதல் நாள் போலவே அவள் கை கால் கழுவிக்கொண்டு சூடான தேநீர் வேண்டுமென்று தங்கையை உபத்திரவம் செய்தாள். அவசரமாக ராதா செய்து படைத்த இரவு சாப்பாட்டை முடித்துக்கொண்டு கூடத்தில் பாய் மீது வெற்றிலைப்பாக்கு தட்டுடன் உட்கார்ந்து கொண்ட மாலதி பேச ஆரம்பித்தாள். அப்பா, என் கணவர் என்னை சீக்கிரமா ஊர் திரும்பும்படி சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா உன் சிகிச்சை என்னாருது? அப்பா அவளது பேச்சின் உள் அர்த்தம் புரியாதவர் போல் கேட்டார். நம்ம குடும்ப வைத்தியரை போய் இன்னைக்கு பார்த்துட்டு வந்தேன். அவர் என்னை பரிசோதிச்சு மருந்து எழுதி கொடுத்திருக்கிறாரு. நான் நினைச்சபடி எனக்கு அபாயமான எந்த விதமான நோயும் ஏற்படலையாம். இதுக்கு டாக்டர் ஏன் சொல்லணும்? நானே பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன். ஏளனமாக கூறியபடி தங்கை வந்து கூடத்திலே அமர்ந்து கொண்டாள். தங்கையை எரிச்சலுடன் பார்த்தாள் தமக்கை. நான் பாம்பேல இருந்து காரணம் இல்லாம புறப்பட்டு வரல. தெரியும், உங்க உடம்புக்கு வந்திருக்கிற வியாதிய பத்தி
இங்க உள்ள டாக்டர்கிட்ட காட்டி சிகிச்சை பெறதுக்கும் அப்படியே வீட்டை வித்து பணத்தை பங்கு போட்டுக்கவும் வந்திருக்கீங்க. அதை விட ஒரு முக்கியமான காரியத்துக்காக நான் இங்க வந்திருக்கேன்ப்பா. என்னம்மா சொல்ற? அப்பா வியப்புடன் கேட்டார். பம்பாயில என் கணவர் வேலை பார்க்கிற நிறுவனத்துலதான் லோகநாதன் வேலை பார்த்து வந்தாரு. அவர் இப்ப சென்னைக்கு மாத்தலாய் வந்திருக்கிறாரு. பம்பாயில இருந்த சமயம் அவர் கணவருக்கு நெருங்கிய தோழராகிட்டாரு. தாடை இறுக மௌனமாக இருந்தாள் ராதா. அவளுக்கு உணர்ச்சி கொந்தளிப்பில் மூச்சு முட்டியது. அப்பா தொண்டையை கனைத்தார். பதில் பேசாது மூத்த மகளை ஊன்றி பார்த்தார். நடந்த சங்கதி எல்லாத்தையும் லோகநாதன் என் கணவர்கிட்ட சொல்லிட்டாரு. அவர் மேல எந்த தப்பும் இல்ல. அப்போ அவர் பெற்றோர்களுக்கு அடங்கின இளைஞர், உலக அனுபவம் இல்லாதவரு, பயந்த சுபாவம் வேற. முழுசா சொல்லு. அப்பா சிறிது கோபத்துடன் மகளை அதட்டினார். அன்னைக்கு நம்ம ராதாவோட வீட்டை விட்டு கிளம்புனப்போ உண்மையில சென்னைக்கு வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிற தீர்மானத்துலதான் புறப்பட்டார். நடுவழியில அவருக்கு வீட்டு நினைப்பும் பெற்றோர்களை பற்றிய பயமும் ஏற்பட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு சிறு நிலையத்துல இறங்கிக்கிட்டு விட்டாராம். தாம் பண்ணது பெசகுன்னும் அவர் ரொம்பவே வருந்தினாராம். ராதாவின் முகம் கபகபவென்று எரிந்தது. அவள் மார்பு வேகமாக துடித்தது. அந்த நிகழ்ச்சியை பற்றி அப்பா அவளிடம் அதற்கு பின் பேசியதே இல்லை. அக்கா விவரமாக இப்போது அலசுகிறாள். தங்கையின் மனப்போராட்டத்தை பற்றி துளியளவும் சிந்திக்காத வீம்புக்காரி உதட்டை கடித்து கொண்டு விளக்கொளி முகத்தில் படாதவாறு சுவற்றில் சாய்ந்து கொண்டாள் ராதா. பெற்றோர்கள் நிர்பந்தத்துல லோகநாதன் அவங்கள பார்த்து வச்ச பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அவரது மனைவி நோயாளி, ருமாட்டிக் காய்ச்சல்ல சிறு வயதிலேயே இருதயம் பாதிக்கப்பட்டவ. பணக்கார இடம்னு அதெல்லாம் பார்க்காம மகனை வற்புறுத்திட்டு இருந்தாங்க பெற்றோர்கள். அவரு இல்வாழ்க்கையில அகப்படவே இல்லை, பாவம். பற்களை கடித்து கொண்டாள் ராதா. அவன் செஞ்ச காரியத்துக்கு சரியான தண்டனை கிடைச்சிருக்கு, அவ்வளவுதானே? அப்பா சீறினார். இல்லப்பா, அவரு தன் பெற்றோர்களுக்கு பயந்து தவறு பண்ணிட்டாரே ஒழிய அவருக்கு ராதா மேலதான் ரொம்ப பிரியம். இன்னமும் அவர் அவளை மறக்கல. அவர் மனைவிக்கு இருதய கோளாற சரி செய்ய அறுவை சிகிச்சை பண்ணாங்களாம். 1 வருஷ காலத்துக்குள்ள விஷக்காய்ச்சல் வந்து இறந்து போயிட்டா. இந்த கல்யாணத்துல குழந்தைங்கிற பந்தம் எதுவுமே இல்ல. பெற்றோர்கள் மறு கல்யாணத்துக்கு வற்புறுத்தினாங்க, அவரு மறுத்துட்டார். அது சரி, இவ்வளவு விரிவா இந்த சங்கதியை ஏன் எங்க கிட்ட சொல்ற? அப்பா அதட்டலாக கேட்டார். லோகநாதன் என் கணவருக்கு சிநேகிதராகி விட்டார்னு சொன்னனே. சென்னைக்கு மாற்றலானதும் அவர் புறப்படுறதுக்கு முன்னாடி எங்களை சந்திச்சார். அப்போ ரொம்ப மனசு உருகி என் கணவர்கிட்ட கேட்டுக்கிட்டாரு ஒரு வேண்டுகோள். என்ன கேட்டுக்கிட்டாரு? சீறினார் அப்பா. அந்த பழைய சம்பவத்தை மறந்துட்டு ராதா அவரை திருமணம் பண்ணிக்கணும், அவர் நேரா வந்து கேட்க விரும்புறாராம். நான் சிபாரிசு செய்யணுமா? எப்படியாவது ராதாவுக்கு கல்யாணம் நடந்தா சரிங்கிற நல்ல எண்ணத்தோட என் கணவர் அதை பத்தி பேசி முடிக்க அனுப்புனார்ப்பா. அதுல நான் தலையிட முடியாது. ராதா இப்போ விவரம் தெரியாத சின்ன பொண்ணு இல்ல. தான் விருப்பு வெறுப்புகளை தானே ஆராய்ஞ்சு புரிஞ்சுக்கிற வயசை எட்டுனவ. தெரியும், ராதாவுக்கு 26 வயசாச்சுன்னு நல்லா தெரியும். கல்யாணத்தை பத்தி நினைக்காம இருந்தா விரைவா 30, 35 வயசு ஏறிக்கிட்டே போயிடும். அதுக்கப்புறம் வரன் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமம்தான். ஏங்கா, லோகநாதன் விஷயத்துல உனக்கு ஏன் இத்தனை அக்கறை? பாவம் மனுஷன் தவறு பண்ணிட்டு அதுக்கு பிராயச்சித்தம் செய்ய முன் வந்திருக்கிறாரு. அதனால என் மனசு அவர் மேல பரிதாபப்படுது. மேலும் நம்ம குடும்பத்துக்கு ஏற்பட்ட களங்கத்தை அவரை மணந்துகிட்டு நீ அழிச்சிடலாம். இது உனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். லோகநாதன் நல்ல வேலையில இருக்கிறாரு, வீடு காருன்னு வசதி இருக்கு. புரியுதுக்கா. எனக்கு கல்யாணமாகி நான் புக்ககத்துக்கு போயிட்டா இந்த வீட்டை வித்து நீங்க பங்கு போட்டுக்கலாம். ஒரு கல்ல 2 மாங்காய். ஆனா பாவம் அப்பா தான் நடு வீதியில அப்புறம் நிக்க நேரணும். அவரை பத்தி கூட நீங்க ஒரு திட்டம் போட்டிருப்பீங்களே, அதையும் தெரிஞ்சுக்கலாமா? முன்ன விட நீ ரொம்ப இப்ப பேச கத்துக்கிட்டு இருக்க. பரவாயில்ல, நான் ஒரு நல்ல காரியத்தை உத்தேசித்து தான் வந்தேன். அதை முடிச்சுட்டு போனா போதும் என்றாள் கோபம் நிறைந்த குரலில் மாலதி. லோகநாதன் மேல அப்போ இருந்த ஆத்திரமும் ஆவேசமும் இப்போ எனக்கு அடங்கி போயிடுச்சு. நம்ம தலை விதி, இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு நான் அதை மறந்தே போயிருந்தேன். இப்போ நீ நினைப்புட்ன, அதை பத்தி வருத்தப்படல. லோகநாதன் தான் செஞ்சது தப்புன்னு வருந்தி ராதா கிட்ட மன்னிப்பு கேட்டு அதை நிவர்த்தி செய்யற வழியில அவளை மனதுக்குள்ள முன் வந்திருப்பதை பத்தி சந்தோஷம். பெற்றவனுக்கு இதை விட திருப்தி தரக்கூடிய சங்கதி வேற எதுவும் இல்ல. ஆனா அதை பத்தி தீர்மானிக்க வேண்டியவ ராதா. அப்பா பெருமூச்செறிந்தார். வீட்டை விக்கிறதுக்கு தீர்மானிக்க வேண்டியவர் நீங்க இல்லையாப்பா? மாலதி ஆவலுடன் கேட்டாள். அதை பத்தின முடிவை உன்கிட்ட சொல்றேன். வீடு இப்போதைக்கு என்ன விலை போகும்னு மதிப்பிட்டு அதை 3 பங்கா போட்டு 1 பங்குக்கான உண்டான விலைய ரொக்கமா உன்கிட்ட கொடுத்துட்டு
நானும் ராதாவும் இதே வீட்டுல தொடர்ந்து வசிக்கிறதுங்கிறது என் முடிவு. ராதா திருமணம் பண்ணிக்கிட்டா என் பங்குக்கு உண்டான பணத்துல பாதிய உனக்கு கொடுத்துட்டு என் வீட்டுல வாசப்புற தரையில நான் கடைசி வரைக்கும் தங்கி இருக்கிறது. மீதி பகுதியில ராதா தான் குடும்பத்தோட வாழ்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த ஓட்ட வீட்டை கட்டிக்கிட்டு போராடணுமாப்பா? என் சொந்த வீட்டுல கடைசி மூச்சு வரைக்கும் நான் வசிக்க பிரியப்படுறேன், அவ்வளவுதான். ராதாவுக்கு இஷ்டம் இல்லாது வீட்டை விட்டு கிளம்புனா அவளுக்கு உண்டான தொகையை கொடுத்துட்டு அந்த பகுதியில ஒரு குடி வச்சிருவேன். அத்தனை பணத்துக்கு எங்க போவீங்க? வீட்டு மேல கடன் வாங்குறேன்னு வச்சுக்கோயேன். உங்களுக்கு ரொம்ப பிடிவாதம்பா. அது ஒண்ணுதான் இப்போ என் மானத்தை காக்கிற சொத்து. உங்க இஷ்டப்படி பண்ணுங்கப்பா. எனக்கு இப்போ வீட்டுல ஒரு பங்கு சேர வேண்டிய பணம் தேவை. அவசரப்படாத மாலதி, பணம் உடனடியா கொடுக்க முடியாது. உனக்கு சேர வேண்டியதை கல்யாணத்தும் போது கொடுத்தாச்சு. இனி நான் தர்றது ஒரு பெரிய போனஸ் போல. நீ உரிமை பாராட்டி என்கிட்ட கேட்க முடியாது. இப்போ நான் கொஞ்சம் வங்கியில வச்சிருக்கிற பணம் ராதாவோட திருமணத்துக்கு தேவைப்படும். அதனால பணங்கிற பேச்சே மறந்துரு என்றார் கடுமையாக. ராதாவோட திருமணத்தை பத்தியாவது ஒப்புக்கொண்டீங்களே, மகிழ்ச்சி. லோகநாதனை எப்போ சந்திச்சு இது சம்பந்தம் பேச போறீங்க? ஆத்திரத்தை அடக்க மாட்டாது உரத்த குரலில் கேட்டாள் மகள். அது ராதாவை பத்தின சங்கதி. அவதான் அவனை சந்திக்க ஒப்புக்கொள்ளணும். 2 பேரும் மனசு விட்டு பேசி தீர்மானிக்கணும். இதுல ஏன் வற்புறுத்தலுக்கு இடமே இல்லை. கோபத்துடன் தங்கை பக்கம் திரும்பினாள் மாலதி. அப்பா முடிவா சொல்லிட்டார். உன் அபிப்பிராயத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம்க்கா. நான் அவரை சந்திக்க வேணும்னா இங்க வீட்டுல வச்சு பேச போறதில்ல. கடற்கரை, சினிமா கொட்டகைன்னு ஏதாவது ஒரு தனிப்பட்ட இடத்துல சந்திச்சு பேச விரும்புறியா? அவருக்கு அதை பத்தி மறுப்பு இருக்காது. அவரை தொலைபேசியில தொடர்புகிட்டு கொண்டு நான் நேரம் இடம் குறிப்பிட்டு சந்திக்க சொல்றேன், சரிதானே? எரிச்சலை அடக்கி கொண்டு மெல்லிய குரலில் கேட்டாள் ராதா. அவர் தொலைபேசி எண்ணு உனக்கு எப்படி தெரியும்? வியப்புடன் கேட்டாள் மாலதி. அவரை 3 நாளுக்கு முன்னாடி எங்க நிறுவன தலைவர் வீட்டு கல்யாணத்துல சந்திச்சேன், பேசல. அவர் அடுத்த நாள் தொலைபேசியில என்னோட என்னவோ முக்கிய சங்கதி பேசணும்னாரு. நான் பிடி கொடுக்கல. இன்னைக்கு ஒரு கடிதம் எனக்கு எழுதியிருந்தாரு. அதுல தொலைபேசி எண் குறிப்பிட்டிருந்தாரு. அக்கா அக்கா, நீங்க சொன்ன இத்தனை சங்கதியும் எனக்கு தெரிஞ்ச பழைய கதை. போதுமா? நல்ல வேலை. அம்மா ராதா, யாருக்கும் சொல்லாம ஏதாவது ஒரு கோவில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரோட நீ ஆசி பெற வீட்டுக்கு வந்து நின்னாலும் ஆச்சரியப்பட மாட்டேன். உனக்கு ரொம்பவே துணிச்சல் உண்டுங்கிறது தெரிஞ்ச சங்கதி தானே? அக்கா குரோதமாக கூறிவிட்டு படுக்கையில் சாய்ந்து கொண்டாள். மாலை பொழுது மஞ்சளாகிவிட்ட நேரம். வாயில் அழைப்பு மணி பலமாக ஒலிக்கவே சாரதா கதவை திறந்தாள். முதலாக பார்த்த போதிலும் வந்தவனை அடையாளம் கண்டு கொள்ள முடிந்தது. ராதாவின் கசப்பான அனுபவத்தை கேட்ட பின் அவனை பற்றி மனதிலே கற்பனையில் சித்தரித்துக் கொண்டிருந்த உருவத்திற்கும் அவனுக்கும் அதிக வித்தியாசம் இல்லாது இருப்பதை கண்டு வியந்தாள். நான் தான் லோகநாதன். என்னை இங்க வந்து காத்திருக்கும்படி ராதா சொல்லியிருக்கா. மென்று விழுங்கினான் அவன். உயரமாக மெல்லிய தோற்றமுடைய 10ஆம் பசலித்தனமானது ஒரு கிழவியை அவன் எதிர்பார்த்தான். வாட்ட சாட்டமாக வயதிற்கு ஏற்றதொரு கம்பீரத்துடன் கண்களில் கண்டிப்பு மிதக்க வாயிற்படியே நின்றவளை கண்டு நெஞ்சு துணுக்குற்றாள். ராதா சொல்லியிருக்கா, உள்ள வந்து உட்காருங்கோ. வழியை விட்டாள் சாரதா. நெற்றியில் பூத்த வியர்வையை கைக்குட்டையால் துளைத்து கொண்டு முன்னரையில் அவள் காட்டியதொரு இருக்கையில் அமர்ந்தான். பரீட்சைக்கு உட்காரும் மாணவன் போல மனதிலே ஒரு பதைப்பதைப்பு. அலுவலகத்திலிருந்து ராதா வீட்டுக்கு போய்விட்டு பிறகு இங்கு வரதா சொல்லியிருக்கா. கொஞ்ச நேரமாகலாம், தாகத்துக்கு ஏதாவது சாப்பிட கொண்டு வரவா? மெல்லிய குரலில் சாரதா கேட்டாள். வேண்டாம் என்று தலையை அசைத்தான். பழக்கம் இல்லாதவர் வீட்டில் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறோமே என உள்ளூர அவன் கூச்சப்பட்டான். இந்த சாரதா அம்மாவுக்கும் ராதாவுக்கும் எந்த விதத்தில் உறவு அவனுக்கு புரியவே இல்லை. ராதாவின் அக்கா மாலதியின் கணவர், அவனுக்கு நெருங்கிய தோழர். அந்த தகுதியில் ராதாவுக்கு எடுத்துச் சொல்லி அவனுக்கு அனுகூலமாக காரியத்தை முடித்துக் கொடுக்க முன் வந்திருந்தார். தமது மனைவியை பிறந்த வீட்டிற்கு அதற்காகவே அனுப்பியிருந்தார். முதல் நாள் மாலை அவன் மாலதியை வெளியே சந்தித்து பேசிய போது எல்லாம் நல்ல முறையாக முடியும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருந்தது. ஆனால் போனில் பேசிய ராதாவின் குரலில் ஏனோ உற்சாகமே சிறிதும் தொனிக்கவில்லை. தந்தை தமக்கை இருவர் முன்னிலையில்தான் அவன் தனது விருப்பத்தை சொல்லி விஷயத்தை சுருக்கமாக முடிக்க விரும்பினான். ஆனால் ராதா பிடிவாதமாக மாலை சாரதா அம்மாவின் பிளாட்டில் சந்தித்து பேசிக்கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டாள். உறவினர்கள் முன்னிலையில் பேசி முடிக்க வேண்டிய அந்தரங்கமான சங்கதியை ஊரார் முன் அலசுவானேன்? அவனுக்கு ராதா மீது உள்ளூர கொஞ்சம் மனத்தாங்கள். சுவற்றில் தொங்கிய கடிகாரத்தை மெல்ல நிமிர்ந்து பார்த்தான்.
அவனும் அலுவலகம் முடிந்ததும் வீட்டுக்கு சென்று குளித்து மாற்றுடை அணிந்து கொண்டுதான் வந்திருந்தான். ராதா ஏன் நேரம் எடுத்துக்கொள்கிறாள்? அவனைப் போல் கார் வசதி அவளுக்கு இல்லையே. பஸ் பிடித்து வீட்டுக்கு போய் திரும்ப வர வேண்டுமானால் நேரம் அதிகம் தானே ஆகும். தனக்குள் எண்ணியபடி சாரதா கொண்டு வந்து மேஜை மேல் வைத்த பத்திரிகை ஒன்றை புரட்டிக் கொண்டிருந்தான். திடீரென்று அழுத்தமாக அழைப்பு மணி சப்திக்க திடுக்கிட்டு நிமிர்ந்தான். நெஞ்சு படபடவென்று அடித்துக் கொண்டது. கதவை திறந்த சாரதாவின் மெல்லிய காலடி ஓசையும் இனிமையான ராதாவின் பேச்சுக்குரலும் கேட்கவே இருப்பு கொள்ளாது தவித்தான். சாதாரணமானது ஒரு நூல் சேலை அலங்காரத்தில் தான் ராதா வந்திருந்தாள். ஆனால் பளிச்சென்று அன்று கண்டு மனம் பறித் கொடுத்த அதே இளம்பெண் ராதாவாக இன்னமும் அவனுக்கு தெரிந்தாள். எல்லாரும் முதல்ல சாப்பாட்டு அறைக்கு போலாம், ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் பேசலாமே. சாரதா சொல்லவே அவன் எழுந்திருந்தான். இந்த மாதிரியான சமயங்களில் சாரதா எப்பொழுதும் ஏதாவது சாப்பிட நல்ல ருசியான டிஃபன் எதையாவது தயாரித்து விடுவாள். தன்னிடம் வந்தவர்களுக்கு முதலில் வயிறு குளிர ஏதாவது தந்து பின் காது குளிர யோசனைகள் சொல்ல அவளுக்கு நிரம்ப பிடிக்கும். சாக்லேட் பர்ஃபியும் வெஜிடபிள் பஃப்பும் தட்டுகளில் பரிமாறி கோப்பையில் சூடான காஃபியை நிறைத்து வைத்துவிட்டு உட்கார்ந்தாள். மெதுவா சாப்பிடுங்க என்று உபசரித்தாள். இதெல்லாம் எதுக்குமா? என்னால நீங்க ரொம்ப சிரமப்பட்டு இருக்கீங்க, கடிந்து கொண்டாள் ராதா. இல்ல, என் வீட்டுக்கு வரவங்களுக்கு நான் எப்பவும் இனிப்பும் காரமும் கொடுத்து உபசரிக்கிறது வழக்கம். இதுல சிரமம் ஒண்ணுமே இல்ல. உங்களை போல படிச்ச புத்திசாலிகளுக்கு நான் என்ன ஆலோசனை சொல்ல முடியும் என்று நினைச்சுதான் சிரமமா இருக்கு, சிரித்தாள். கையை கழுவிக்கொண்டு காலி தட்டுகள் கோப்பைகளை எடுத்துக்கொண்டு போய் சமையலறை குழாய் கழுவி துடைத்து வைத்துவிட்டு முன்னரைக்கு சாரதாவுடன் வந்து உட்கார்ந்து கொண்டாள் ராதா. தொண்டையை செருமிக் கொண்டான் லோகநாதன். சட்டென்று பேச முடியாது உணர்ச்சிகள் நெஞ்சை அடைத்தன. நான் இங்க எதுக்கு வரப்போறேன் என்கிறத ஏற்கனவே ராதா அவங்க கிட்ட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா, அன்னையிலேருந்தே இன்னைக்கு வரைக்கும் ராதா என்கிட்ட எதுவுமே மறைச்சதில்ல. நேத்தே எல்லாத்தையும் சொல்லிட்டா. நீங்க வயசுலயும் அனுபவத்திலயும் பெரியவங்க. நான் செஞ்ச தவறுக்கு பிராயச்சித்தமா நான் ராதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளுக்கு வாழ்வு கொடுக்க விரும்புறேன். நீங்க பெரியவங்க, நல்ல இந்த காரியத்திற்கு ஆதரவா இருக்கணும். சொல்லி முடிப்பதற்குள் இருதயமே வாயில் வந்து விட்டதை போன்றதொரு அச்சம் அவனை ஆட்கொண்டது. எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க அன்னைக்கு பண்ண அந்த பெரிய தவற ராதா மறந்து மன்னிக்க, நீங்க அவளுக்கு கொடுக்க இருக்கிற வாழ்க்கையை பற்றி மகிழ்ச்சி. ராதாவோட விருப்பம் என்னன்னு கேட்டா நல்லது என்றாள் சாரதா. நான் சொல்லிடுறேன் சாரதாம்மா, அவரு அன்னைக்கு பண்ண தவறுக்கு வருந்தி என் மேல பரிதாபப்பட்டு எனக்கு பிச்சை போடுறாப்போல வழங்கவிருக்கும் இந்த திருமண வாழ்க்கைய நான் ஏற்க விரும்பல. எனக்கு வேண்டாம். அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டு கோபம் பொங்கும் கண்களால் அவனை உறுத்து பார்த்தாள். திகைத்து போனான் லோகநாதன். அவன் இந்த பதிலை அவளிடமிருந்து எதிர்பார்க்கவே இல்லை. ராதா பொருளாதார வகையில் அப்படி ஒன்றும் உயர்ந்து விடவில்லை. திருச்சியில் இருந்ததை விட அவர்களது குடும்பம் கொஞ்சம் சிரமமான நிலையில் இருக்கிறது என்பது அவனுக்கு தெரியும். அப்போது அவன் அறிந்த 18 வயது பருவப்பெண் அல்ல இவள் இப்போது. ராதாவுக்கு திருமணம் என்பது இனி ஒரு பிரச்சனைதான். அப்பாவின் மறைவுக்கு பின் தன்னந்தனியாக தவிக்கப் போகும் அவளுக்கு ஆதரவு காட்ட முன் வந்திருக்கும் அவனை துச்சமாக தூர ஒதுக்குகிறாளே. காரணம் என்னன்னு சொல்ல முடியுமா? காரமாக கேட்டான் லோகநாதன். உங்களுக்கு தெரிஞ்ச காரணம்தான். சின்ன வயசுல நான் என் மனசை உங்ககிட்ட பறி கொடுத்தது உண்மைதான். எனக்கு வாழ்வு தரப்போகிற புருஷோத்தமன் நீங்க தான் உங்களை மனசுல தெய்வமா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பேதைத்தனமா கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு ஒரே வார்த்தையில என்னை உதறி விட்டு இருந்தா கூட நான் இந்த அதிர்ச்சியை தாங்கிட்டு இருந்திருப்பேன். பெற்றோருக்கு தெரியாம புறப்பட்டு வா, வெளியூர்ல போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசை காட்டி மோசம் பண்ண துரோகத்தை என்னால மறக்க முடியாது. அன்னைக்கு மட்டும் சாரதா அம்மா ரயில் நிலையத்துல வந்து எனக்கு துணையா பரிவு காட்டியிருக்கலன்னா, ரயில் அடியில வந்து வம்பு பண்ண அந்த 2 முரடர்கள் என்னை கடத்தி கொண்டு போய் நினைக்கவும் பயங்கரமா இருக்கு. இந்த நேரம் நான் ஒரு சாக்கடையில அழுந்தி கிடந்திருப்பேன். காதலிச்சவளை இப்படி கைவிட்டோமேன்னு இத்தனை நாள் ஒரு துளி கூட நினைச்சு பார்க்காது இருந்தவரு இப்போ தனிமை வந்ததும் துணை நாடுறார். இவர் இழுத்த இழுப்புக்கெல்லாம் வர நான் மட்டும் முட்டாள் இல்ல. நீ என்ன தவறா புரிஞ்சுக்கிட்டு இப்படி பேசுற. உண்மையில நான் உன்னை காதலிக்கிறேன் ராதா. போதும், உங்களது விசித்திரமான காதலுக்கு விளக்கம் தேவையில்லை. எனக்கு உங்க மேல வெறுப்பு கழுத்து மட்டும் கசந்து வழியுது. இந்த நிலையில நீங்க தரப்போற போக பாக்கியத்துக்காக ஆசை இல்லாத இந்த திருமணத்துல என்னால ஈடுபட முடியாது. பணத்துக்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டிருந்தா நான் என்னையே வித்துன்னு வாழ்ந்திருப்பேன். உங்க தயவு எதுக்கு? ரொம்ப கோவத்தோட பேசுற. கொஞ்சம் சிந்திச்சு பாரு. நடந்தது மறந்து என்னை மணந்துகிட்டா உன் வருங்காலம் பலமா இருக்கும்.
தேவையில்ல. எனக்கு நீங்க ஒரு வளமான வருங்காலத்தை அமைச்சு கொடுக்க வேண்டாம். நான் வேலை பண்றேன், சம்பாதிக்கிறேன், என்ன காப்பாத்திக்க முடியும். இந்த நிலையில எனக்கு யாரும் கை கொடுக்க தேவையில்லை. உன் முடிவு? சற்று கோபத்துடன் கேட்டான். ஒரே முடிவுதான். உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏற்கனவே உங்களை காதலிச்சவ, உங்களோட ஓடி போய் புறப்பட்டு போய் பேரை கெடுத்துக்கிட்டவ. அதனால உங்களை மணந்துக்கிட்டா அந்த மாசு அழிஞ்சு போகும் சொல்ல போறீங்க. அதையும் நான் ஏற்க முடியாது. முரடனால கற்பழிக்கப்பட்டவ அவனையே கல்யாணம் பண்ணி கொண்டு வாழ்றதுதான் முறைன்னு நினைக்கிறது எத்தனை அபத்தமோ அதேதான் இதுவும். அன்னைக்கு நான் செஞ்ச பிழை இன்னைக்கு உங்களை மணந்து கொள்றதுனால மறைய போறதில்ல. மனசுக்கு நிம்மதி தர போறதில்ல. அந்த கசப்ப மனசு மறக்கவும் போறதில்ல. மத்தவங்களோட அபிப்பிராயத்துக்காக நான் என் மனசாட்சியை பலி கொடுக்க முடியாது. எனக்கு திருமணம் வேண்டாம், எப்பவுமே வேண்டாம். மன்னிச்சுக்கோங்க என்று கூறிவிட்டு எழுந்து உள்ளே சென்று விட்டாள். திகைத்து போன லோகநாதன் சாரதாவை பார்த்தான். நீங்க ஒரு வார்த்தை சொல்லி அவ மனசை மாத்தக்கூடாதா? மெலிஞ்ச குரலில் கேட்டான். கல்யாணம் அவளது சொந்த விஷயம். அதுல நான் தலையிட முடியாது. பொதுவா எல்லாத்தையும் பத்தி சிந்திச்சு பார்க்கும்போது அவ முடிவு சரின்னு எனக்கும் படுது. நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களையே நம்பிக்கிட்டு இருந்த சின்ன வயசுல அவளுக்கு எவ்வளவு பெரிய அதிர்ச்சியை நீங்க தந்துட்டு இருக்கீங்க. அதனால அவ உங்களை விஷமா வெறுக்கிறா. அவ்வளோ வெறுப்போட அவ உங்களை எப்படி கல்யாணம் பண்ணிப்பா? மென்மையான மலர் போன்றது பொண்ணோட மனம். அவமானப்பட்டு அது புண்ணாகி போகும்போது கல்லாய் மாறிடுது. அவ்வளவுதான் என்றாள் சாரதா. மெல்ல எழுந்து தலையை ஆட்டிவிட்டு வெளியே நடந்தான் லோகநாதன். கொஞ்ச நேரத்தில் ராதா விடை பெற்றுக் கொண்டு வெளியே வந்தாள். சாலை விளக்குகள் பளீரென்று எரிந்து கொண்டிருந்தன. கடல் காற்று நடைபாதையில் விற்பனையாகிக் கொண்டிருந்த மல்லிகை பூவின் மணத்தை வாரி முகத்தில் வீசியது. அவள் தனியே தன் உழைப்பால் வாழ முடியும், துணை தேவையில்லை என்ற நிறைவு நெஞ்சை இதமாக தடவ மெல்ல பஸ் நிலையத்தை நோக்கி அமைதியாக நடந்தாள்.